ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். வாழியருளாளர் வாழிய நியத்திகிரி வாழியதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு. காதல் உயர்த்த களிற்றை திரேதையில் காத்தளித்து அப்படின்ற சுவாமி தேசிகனுடைய மெய்விரத மான்மிய பிரபந்த வரிக்கு சம்பந்தப்பட்ட ஸ்தல புராணத்தை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதிலே மிருகண்ட மகரிஷியனுடைய வார்த்தைப்படி கஜேந்திர ஆழ்வான் சத்தியவிரத கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்திற்கு வந்து அஸ்திகிரி மலை மேலே இருக்கக்கூடிய தேவப்பெருமாளை ஆச்சரியமா தன்னுடைய தர்மபத்தினிகளான அத்தனை பெண் யானைகளோடும் கூட சேர்ந்து கொண்டு நித்தியம் திருவாராதனம் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம். இப்படி மகாபாகவதனான கஜேந்திர ஆழ்வான் வந்து தேவப்பெருமாளுக்கு நித்தியம் திருவாராதனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மகிமையினாலே அந்த அஸ்திகிரி மலையை சுத்தி இருந்த காட்டிலே இருந்த துஷ்ட மிருகங்கள் எல்லாம் அந்த காட்டை விட்டு ஓடி போயிடுத்து. துஷ்ட மிருகங்கள்னு சொல்லக்கூடியது அது பாட்டுக்கு அது காரியத்தை பண்ணிட்டு இருந்ததுன்னா யாருக்கும் ஒன்றும் தொந்தரவில்லை. அதனுடைய துஷ்டத்தனத்தை காட்டுறதுனால அப்பாவி பிராணிகளுக்கும் அப்பாவிகளான ஜனங்களுக்கும் நிறைய ஹிம்சை உண்டு. பகவானுடையதான மந்திர ஜபமோ அல்லது ஆராதனமோ நடக்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி துஷ்ட ஜந்துக்களினுடையதான ஒரு தாக்கம் எல்லாம் இருந்தா அங்க பகவானுடைய திருவாராதனம் நடைபெறுவதற்கு அர்த்தமில்லாம போயிடுறது. ஆனபடியினாலே மகாபாகவதோத்தமனான கஜேந்திர ஆழ்வானுடைய திருவாராதனத்தினுடைய மகிமையால் துஷ்ட ஜந்துக்கள் எல்லாம் அந்த காட்டை விட்டு ஓடி போயிடுத்து அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. கஜேந்திரோ வேதி மத்தியஸ்தம் வரதம் சமதோஷயத் பரிச்சர்யா பரான்யஸ்ய கஜேந்திரஸ்ய மகாத்மனः கரிணீனாம் சஹஸ்ராணி பத்மானி ச தினே தினே அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. கஜேந்திர ஆழ்வான் உத்தரவேதி மத்தியிலே நின்று கொண்டு தன்னுடைய மனைவிமார்களான பெண் யானைகளோடு கூட சேர்ந்து கொண்டு பரிச்சரியா பரனாக, அதாவது எம்பெருமானுக்கு நிறைய சேவைகளை பண்ணக்கூடியவனாக, எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் என்ன, திருவாராதனம் என்ன, தூப தீபங்கள் சமர்ப்பிப்பதென்ன, தலிகை கண்டருள பண்ணுவதென்ன, அர்ச்சனை பண்றது என்ன அப்படின்னு பலவிதமான பணிவிடைகளை பண்ணக்கூடிய ஒரு சேவகனாக மகாத்மாவான கஜேந்திர ஆழ்வான் தினம் 1000 தாமரை புஷ்பங்களாலே எம்பெருமானை ஆராதனம் பண்ணி அர்ச்சிப்பேன் என்கிற சங்கல்பத்தோட கூட ஆச்சரியமா அஸ்திகிரி மலை மேல திருவாராதனம் பண்ணிட்டு வரான். மலைக்கு கீழே இருக்கக்கூடிய குகையிலே நிருசிம்மன் இருக்கார். அந்த நிருசிம்மனுக்கு புலஸ்தியர்னு சொல்லக்கூடிய மகாரிஷி மாங்கல்ய ஸ்தவம் பண்ணினவரான புலஸ்தியர் நிருசிம்மனை அர்ச்சனை பண்ணி கொண்டு நிருசிம்மன் ஆராதனம் பண்ணிட்டு இருக்கார். கீழே கஜேந்திர கடைசி மழை ஜல தேவையான 1000 தாமரை புஷ்பங்களை சேகரிப்பதில் பிரச்சனை வந்துடுத்து. என்ன பண்ணா இருந்த இடத்துல அனந்த சரஸ்லயே 1000 தாமரை புஷ்பங்களை தினம் பயிர் பண்ணிட்டு பெருமாள் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தான். அனந்த சரஸ்ல தாமரை புஷ்பங்கள் கிடைக்கிறது ரொம்ப துர்லபமா போயிடுத்து. அப்படின்ற சமயத்துல வேற எங்க தாமரை புஷ்பங்கள் கிடைக்கிறதுன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூரம் நடந்துட்டே போனோம். பல தூரங்களுக்கு கிடைக்காம போயிடுத்து. அப்புறம் எங்க தாமரை புஷ்பம் இருந்தாலும் சரி போய் எடுத்துட்டு வந்து அர்ச்சனை பண்ணியே ஆவேன் அப்படின்னு எவ்வளவு தூரமானாலும் பால் மாறாம நடக்க ஆரம்பிச்சுட்டோம். அப்படி பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு நாள் ரொம்ப களைச்சு போயிட்டான், ரொம்ப இழைச்சு போயிட்டான் கஜேந்திர ஆழ்வான். என்னதான் யானையா இருந்தாலும் கம்பீரமான ஒரு ஜந்துவா இருந்தாலும் ரொம்ப தூரம் தினம் நடந்து போனா
ரொம்ப அலைஞ்சுட்டு போனா களைப்பும் இழைச்சு போறதும் ஏற்படுறதும். அதனால கஜேந்திர ஆழ்வான் ரொம்ப இழைச்சு போயிட்டான், களைப்பு ரொம்ப ஜாஸ்தியாயிடுத்து. இப்பவே இப்படி இருக்கு, இன்னும் போக போக எப்படி இருக்குமோ, புஷ்பம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த துக்கத்தினால பெருமாளை தியானம் பண்ணிட்டு, பகவானே நீதான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும்ன்றது போல தன்னுடைய குறைய சொல்லிட்டு இருந்தான் பகவானிடத்துல. அப்போ பெருமாள் திடீர்னு நம்முடைய பக்தனானவன் திருவாராதனம் பண்றான், அதுக்கு சாதகமா அதுக்கு சகாயமா அவன் ஆசைப்படக்கூடியதான புஷ்பங்கள் கிடைக்கல, அதனால நாம அனுகிரகம் பண்ணுவோம்னு பெருமாள் அனுகிரகம் பண்றார். அப்படி பண்ண அனுகிரகத்தினுடைய விசேஷத்தினாலே சோகத்துல மூழ்கி உட்கார்ந்து இருந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு திடீர்னு தாமரை பூவினுடைய வாசம் வீச ஆரம்பித்தது. அதோடு கூட குளிர்ந்த காற்று வீசித்து, நன்ன சில்லுன்னு தாமரப்பூ வாசனையோட காத்து வீசக்கூடிய திசையில நோக்கி போனான். அத்தனை சந்தோஷத்தோட போனான். நம்முடைய கவலை நம்முடைய பிரார்த்தனை தேவப்பெருமாளுடைய காதுல கேட்டுடுத்து, ஆகையினாலே தன்னுடைய திருவாராதனத்துக்கு ஏற்பட்ட தடங்களை பெருமாளே போக்கிட்டான் அப்படின்னு அந்த திசையை நோக்கி போனா நேர திரிகூட்ட சிகரம்னு சொல்லக்கூடிய திரிகூட மலை கொண்டு போய் விட்டுது அந்த வாசனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வாசனை திரிகூட்ட சிகரத்திலேருந்து வரதுன்னு அர்த்தம். திரிகூட்ட சிகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 3 சிகரங்களை கொண்ட ஒரு மலை. அந்த மலை புராணங்கள்ல பிரசித்தமாக சொல்லப்பட்ட மலை. மேருமலைன்னு சொல்லக்கூடிய மகாமேரு பர்வதத்தை சுத்தி 20 மலைகள், பிரசித்தமான மலைகள், குலபர்வதங்கள் இருக்கு அப்படின்னு புராணங்கள் தெரிவிக்கிறது. அதுல ஒரு மலைதான் இந்த திரிகூட்ட சிகரம்னு சொல்லக்கூடிய மலை. மேருமலையை சுத்தி இருக்கக்கூடியதான அந்த திரிகூட்ட சிகரத்துக்கு போனான். அங்கதான் வாசனை வரதுன்னு தெரிஞ்சுட்டான். அங்கே ஒரு தாமரை குளத்தை கண்டான், தாமரை தடாகம். ஒரு குளம் நிறைய தாமரை புஷ்பங்கள் அப்படி பூத்து குலுங்கிறது. ஜலத்துல தாமரை இருக்கா, தாமரையில ஜலம் இருக்கான்னு சொல்லும்படியான ஒரு ஆச்சரியமான தாமரை சமிருத்தி இருக்கக்கூடியதான இடம். அங்கு நிறைய புஷ்பங்களை பறித்தான். நிறைய புஷ்பங்களை பறித்து அவனுடைய மகிமையினாலே அந்த புஷ்பங்கள் எல்லாம் வாடாமல் காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வந்து பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணினான். நன்னா யோசிச்சு பாருங்க, இவன் எம்பெருமானை ஆராதனம் பண்ணி கொண்டிருந்தது தெற்கு தேசத்திலே, தமிழ்நாட்டுல, இந்த கோடியில, காஞ்சிபுரத்துல. இவனுக்கு தாமரை புஷ்பங்கள் கிடைத்ததோ மேருமலை கிட்டக்க. எத்தனை தூரம் போயிருக்கான் பாருங்க புஷ்பத்துக்காக. அத்தனை பக்தி எம்பெருமான இடத்துல. அதனாலதான் காதல் உயர்த்த களிறு. நாம தான் என்ன பண்ணுவோம், புஷ்பம் கிடைக்கிறதான்னு பார்ப்போம். கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கு, எம்பெருமானே புஷ்பம் கிடைக்கல என்ன மன்னிச்சுடு அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வச்சுட்டா அதையும் பெருமாள் ஏத்துக்கிறான். ஒன்னும் பெருசா தண்டனை எல்லாம் கொடுத்துடுறது இல்ல பெருமாள் நமக்கு. நம்மளா இருந்தா எவ்வளவோ தேடி பார்த்தேன், வறட்சி, மழை இல்ல, குளமெல்லாம் போயிச்சு போயிடுத்து, புஷ்பங்கள்லாம் ஒன்னும் காணோம், என்ன மன்னிச்சுடுப்பா, பாசுரமோ இல்ல மந்திரமோ இல்ல ஸ்லோகமோ சொல்றேன், அதை புஷ்பமா ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் பெருமாளுக்கு புஷ்பம் சமர்ப்பித்தே ஆவதுன்னு அத்தனை தூரம் அந்த உடம்பை வச்சுட்டு அவ்வளோ பெரிய சரீரத்தோட கூட நடந்து போறானோ இல்லையோ, அதுவே பக்திக்கு ஒரு பெரிய உதாரணம். அதனாலும் அது காதல் உயர்த்த களிறு, பக்தி நிரம்பிய பரம பாகவதோத்தமனான யானை. அப்படி போய் அந்த தாமரை குளத்துல இறங்கினான். நிறைய புஷ்பங்களை பறிச்சுட்டான். புஷ்பங்களை பறிச்சு கரையில சேர்த்துட்டு இருக்கான் நிறைய, காஞ்சிபுரத்துக்கு எடுத்துட்டு போனோம்னு. அந்த சமயத்துலதான் ஒரு பெரிய முதல கஜேந்திரனுடைய காலை பிடிச்சு கவ்வித்து. இந்த கஜேந்திரன் தன்னுடைய பலம் கொண்ட மட்டும் முயற்சி பண்ணி அந்த முதல வாயிலிருந்து தன்னுடைய காலை விடுவிச்சுக்கணும்னு பார்த்தான். ஆனா பாவம் இவனால பண்ண முடியல. ஏன்னா யானைக்கு தரையிலே பலம், முதலைக்கு ஜலத்திலே பலம். இப்ப கஜேந்திர ஆழ்வான் ஜலத்துல நின்றுண்டு தாமரையை பறிச்சுட்டு இருக்கான். அது முதலையனுடையதான ஒரு ராஜ்யம். அது அங்கே 1000 யானைகளுடைய பலம் முதலைக்கு உண்டு. அதனால இவ்வளவு பெரிய சரீரமாக இருந்தாலும் அந்த சரீரத்தை முழுக்க அப்படி எஃபர்ட் போட்டு இழுத்தாலும் கஜேந்திர ஆழ்வானால காலை விடுவிச்சுக்க முடியல. முதலையானது அப்படியா போட்டு அப்படி கவ்வின் இருக்கு காலை. கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய ரம்பம் போன்ற பற்களை அப்படியே இறக்கிறது, ரத்தம் வடிகிறது, வலியில துடிக்கிறான் இந்த பாகவதோத்தமனான யானை. இப்படி ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல வருஷங்கள் இந்த போராட்டம் தொடர்கிறது. முதலையும் விட்டபாடில்ல, இவனும் காலை வெளியில எடுத்த பாடா இல்ல. இப்படியே நடந்துட்டு இருக்கிறதுல இவன் உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாம் கசிந்து இவனுடைய பலம் எல்லாம் குறைஞ்சுட்டே வருது. அந்த சமயத்துல நாம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு உணர்ந்தான் கஜேந்திர ஆழ்வான். என்ன தப்பு பண்ணினோம் அப்படின்னா,
நம்முடைய முயற்சியாலே நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும்னு நினைச்சோமே, ஒரு பக்தனுக்கு ஒரு பிரபன்னனுக்கு இது அழகா? நமக்கு ஏதான ஒரு ஆபத்து வருதுன்ற போது எம்பெருமானை சரணாகதி பண்ணின ஒரு அடியவன் என்ன பண்ணணும்? எம்பெருமானே நீதான் இந்த ஆபத்துல இருந்து என்ன ரட்சிக்கணும்னு அவனை சரணாகதி தானே பண்ணணும். என்னை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பு, என்னை ரட்சிக்கக்கூடிய பாரம் அதை எம்பெருமானிடத்திலே நியாசம் பண்ணிவிட்டவன் நான். நியாசம் பண்றது அப்படின்னா வைக்கிறது. என்னை காக்க வேண்டிய பொறுப்பை எம்பெருமானுடைய திருவடிகளிலே வைத்து விட்டேன் அப்படின்னு தானே அர்த்தம். பரநியாசம் பண்ணிட்டேன்றதுக்கு நான் சரணாகத்தனா, தேவப்பெருமாளுடைய ஆராதகனா, பாகவதனா இருக்கிற பட்சத்துல எம்பெருமானே எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு, நீ தான் காப்பாத்தணும்னு அந்த எம்பெருமான சரணாகதி பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? நான் என்ன நினைச்சேன், இவ்வளோ பெரிய யானை என்னால என்ன காப்பாத்திக்க முடியாதான்னு எம்பெருமானை மறந்து என் மீது அபிமானம் வந்தது. அப்போ என்னை, என் ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பை எம்பெருமானிடத்திலே ஒப்படைக்க செய்து அதை மறந்து என்னை நானே ரட்சித்துக் கொள்வதென்பது நான் பண்ணின அந்த சரணாகதிக்கு விரோதமானதல்லவா? பிரம்மாஸ்திரத்தினாலே கட்டப்பட்டவன் மேலும் கயத்தை போட்டு கட்டினா அந்த பிரம்மாஸ்திரமானது எப்படி செயலிழந்து போறதோ அந்த மாதிரி தானே இது. ஆகையினால அந்த தப்ப அப்பதான் உணர்ந்தான். ஆஹா, சரணாகதி பண்ணிட்டு எம்பெருமான நம்பாம நம்மள நாமளே காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த அகங்காரத்துக்கு தண்டனையாதான் இத்தனை வருஷங்கள் முதலையனுடைய வாயிலே கால் அகப்பட்டு கொண்டு அவஸ்தப்பட்டு இருக்கோன்றத பாகவதோத்தமனான கஜேந்திர ஆழ்வான் புரிஞ்சுட்டான். உடனே என்ன பண்ணினா, சத்தியவிரத கஷேத்திரமான காஞ்சிபுரத்திலே அஸ்திகிரி மலையிலே தேவப்பெருமாளை தியானம் பண்ணினான். புண்ணிய கோட்டி விமானத்துக்கு நடுவிலே சேவை சாதிக்கும் தேவப்பெருமாளை மனசுல தியானம் பண்ணிட்டு அங்க முதல வாயில காலை விட்டபடியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் காஞ்சிபுரத்துல தேவப்பெருமாளுடைய காதுல விழுறது. இந்த ஸ்தோத்திரத்தை எல்லாம் சொல்லிட்டு அந்த யானையானது அதனுடைய பாஷையிலே ஸ்தோத்திரத்தை எல்லாம் சொல்லிட்டு எம்பெருமான கூப்பிடுறது போல, எம்பெருமானே என்னை காப்பாத்துன்னு கூப்பிடுறது போல அந்த தும்பிக்கைய துதிக்கைய ஓங்கி தூக்குறது. யானைகள்லாம் பிளிர் ரச்ச பார்த்தோமானா தும்பிக்கைய ஒசர தூக்கி தான் பிளிரும். அப்படின்னா ஏதோ பேசுறது, ஏதோ கன்வே பண்றதுன்னு அர்த்தம் அதனுடைய பாஷையில. நமக்கு புரியறதோ இல்லையோ அது வேற. அந்த மாதிரி தேவப்பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி அதனுடைய பாஷையிலே ஆச்சரியமா அதனுடைய தும்பிக்கைய தூக்கி எம்பெருமானே வா வந்து என்னை காப்பாத்து அப்படின்னு கைகாட்டி கூப்பிடுறது போல அந்த யானையினுடைய பாவம் இருந்தது. இங்க பாகவதாலாம் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும், கஜேந்திர மோட்சம்னு சொல்லக்கூடியது ஒரு இடத்திலே நடந்தது அல்ல, ஒரு முறை மட்டும் நடந்தது அல்ல. இந்த கஜேந்திரன் சொல்லக்கூடிய யானை வடிவம் தான் காமன், பொது. கஜேந்திரன் அப்படின்னா யானைன்னு சொல்றோமே அது மட்டும்தான் பொது. ஒரு சரித்திரத்திலும் அந்த கஜேந்திரனாக மாறினவா வேற வேற கேரக்டர்ஸ். இந்த இடத்துல மகாசாந்தன் சொல்லக்கூடிய மகர்ஷி கஜேந்திரனா மாறி இருக்கார். ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்லப்பட்ட கஜேந்திர மோட்சம் என்பது வேறு, வாமன புராணத்திலே சொல்லப்பட்ட கஜேந்திர மோட்சம் என்பது வேறு, இப்படி திவ்ய தேசங்கள்ல சொல்லப்படுறதான கஜேந்திர மோட்ச கதை வேறு, அதிலே காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாளுடையதான ஸ்தல புராணத்திலே சொல்லப்பட்ட கஜேந்திர மோட்சத்தை தான் இப்ப பாக்குறோம். இதை எல்லா கஜேந்திர மோட்சத்தோடையும் சமானமா நினைச்சுட்டு எல்லாம் ஒண்ணுன்னு குழப்பிக்க வேண்டாம். இந்த கஜேந்திரன் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி பாகவத புராணத்திலையும் கஜேந்திரன் பண்ண ஸ்தோத்திரம், கஜேந்திர ஸ்துதின்னு ஒண்ணு உண்டு, அது வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வாமன புராணத்திலேயும் கஜேந்திர ஸ்தோத்திரம் உண்டு, அது வேற ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரங்கள் எல்லாம் வித்தியாசப்படுறது. இந்த தேவப்பெருமாள் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்த கஜேந்திரன் அந்த காதல் உயர்த்த களிறு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான். திராஹி திராஹி ஜெகநாத சங்கசக்கர கதாதர மகாகிராக கிரகீதம் மாம் அநாதம் பக்தவத்சல. ஹே ஜெகநாதா, அண்ட சராச்சரங்களுக்கும் நாதனானவனே, சுவாமியானவனே, சங்கையும் சக்கரத்தையும் கதையையும் ஏந்தி கொண்டிருப்பவனே. நன்னா யோசிங்கோ, தேவப்பெருமாள் மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை தாங்கிட்டு இருக்கார். ஒரு திருக்கரம் அஞ்சேல் என்று அபயஹஸ்தமாக இருக்கக்கூடியது, இன்னொரு திருக்கரத்தாலே கதையை ஊனிட்டு இருக்கார் பெருமாள். அததான் இங்க ஆச்சரியமா தெரிவிக்கிறான் கஜேந்திர ஆழ்வான். திராஹி திராஹி, காப்பாத்து காப்பாத்து, ஜெகநாத எல்லா உலகங்களுக்கும் நாயகனானவனே, சங்க சக்கர கதைகளை தரித்தவனே. ஆக தேவப்பெருமாளுடைய திருமேனியிலே அவன் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் 3 தான். அதனால எக்ஸாக்டா இங்க 3 ஆயுதத்தை தான் குறிப்பிட்டிருக்கான்.
ஆக இந்த ஸ்தோத்திரமானது தேவப்பெருமாள் விஷயமானது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மகாகிராக கிரகீதம் மாம் அநாதம் பக்தவத்சல, பக்தர்களிடத்திலே ஆசை இருக்கக்கூடியவனே, ஒரு பெரிய முதலை என் காலை பிடிச்சு கவ்வின்னு இருக்கு, அது வாயில நான் அகப்பட்டு இருக்கேன், நான் அநாதன், என்னை ரட்சிக்கிறதுக்கு இப்ப யாரும் இல்ல, அநாதையா இருந்துட்டு இருக்கேன், எல்லோருக்கும் நாதனா எல்லோருக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன் நீதான், ஜகத்துக்கு மட்டும் நீ நாதன் அல்ல, ஜகத்திலே ஒருவனான எனக்கும் நீ நாதன் தான், இப்ப என்ன காப்பாத்துறவா யாரும் இல்லாம நான் அவஸ்தப்பட்டு இருக்கேன், அநாதையா இருந்துட்டு இருக்கேன், எனக்கு நாதனான நீ வந்து என்ன காப்பாத்து அப்படின்னு கூப்பிடுறான் முதல் சூத்திரத்தினாலே. மம சீதந்தி காத்ராணி நச பஷ்யாமி கிஞ்சன ந சக்னோமி க்ஷணம் ஸ்தாதும் இதோ ரக்ஷ ஜனார்தன. எம்பெருமானே, எத்தனையோ வருஷங்கள் இந்த முதலையனுடைய வாயிலே என் காலானது அகப்பட்டு கொண்டு அது அப்படியே என் காலை போட்டு உதறி எடுக்கிறது, ரத்தமெல்லாம் வழியிறது, அதனால என் பலம் முழுக்க இழந்து போயிட்டேன். நான் என் உடம்புல துளி பலம்ன்றது கிடையாது. எத்தனை அளவு நான் பலம் இழந்து காணப்படுறேன் அப்படின்னா, என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ஒண்ணுமே பலமா இல்லை. என்னால கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல, நிக்க முடியல, உட்கார முடியல, எல்லா உடல் உறுப்புகளும் செயலிழந்து விட்டன. எனக்கு கொஞ்சம் கூட சக்தி இல்லை, கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்கு கூட எனக்கு சக்தி இல்லை. இந்த தாமரை குளத்திலே நின்றபடிதானே தாமரை புஷ்பத்தை எல்லாம் பறிச்சுட்டு இருந்தேன். அப்படி நிந்துண்டு பறிக்கிறச்சதானே முதல்ல என் காலை பிடிச்சு கவ்வித்து நிந்துண்டே தானே இத்தனை வருஷம் போராடின்னு இருக்கேன். யானை ரொம்ப நேரம் நிக்கும்னு சொல்லுவாளே, அது வாஸ்தவம் தான். நான் ரொம்ப வருஷமா நின்றுட்டு இருந்தேன், ஆனா என்னுடைய சக்தி முழுக்க போயிடுத்து. இத்தனை நாள் சாப்பிட வேற இல்லை, அதனால ஒரு க்ஷணம் கூட நிக்கிறதுக்கு என் இடத்துல சக்தி இல்லடாப்பா, ரக்ஷ காப்பாத்து. ஜனார்தன, பக்தர்களுடையதான துயரத்தை போக்குபவனே, உன் பக்தனான என்னுடைய துயரத்தையும் போக்குடாப்பா அப்படின்னு பிரார்த்திக்கிறான். சரணம் துவாம் பிரபன்னோஸ்மி சர்வ காரண காரணம் அநாதிம் அவ்யயம் விஷ்ணும் அச்சுதம் பிரம்ம சாஸ்வதம். சரணாகதனான நான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய உன்னை வணங்குகிறேன், உன்னை அழைக்கிறேன். முதல் இல்லாதவனே, என்னைக்கு தோன்றினாய் அப்படின்னு அளவிட்டு சொல்ல முடியாதவனே, எப்போதும் இருந்து கொண்டிருப்பவனே, ஒரு குறையும் இல்லாதவனே, எங்கும் நிறைந்திருப்பவனே, தானும் நழுவாதவனே, தன்னுடைய திருவடிகளை பற்றின பக்தர்களையும் நழுவ விடாதவனே, எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றையும் படைக்கக்கூடிய பிரம்மமாக இருக்கக்கூடியவனே, நிலையானவனே, என்ன வந்து காப்பாத்து. ஆதாரம் சர்வபூதானாம் அநாதாரம் அநாமயம் துவாம் பிரபத்யே கதிம் திவ்யாம் புருஷம் சாஸ்வதம் விபோஹோ. எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கிறவனே, எல்லாரையும் தாங்கிறவனே, எல்லா பூதங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருப்பவனே, உனக்கு ஒரு ஆதாரம் இல்லாதவனே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் தான் எல்லாருக்கும் ஆதாரம் அப்படின்னா இவன் தான் எல்லாரையும் தாங்கிட்டு இருக்கான். இவன் இல்லைன்னா நாமெல்லாம் நில குழஞ்சு போயிடுவோம். ஆனா அவனை யார் தாங்குறா அப்படின்னா, அவன் தான் எல்லாரையும் தாங்குறானே தவிர அவனை தாங்குறதா யாரும் கிடையாது. அவனை தாங்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒருத்தர் இல்ல, இனிமேல் ஒருத்தர் பிறந்தும் வர முடியாது. எல்லோருக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன், தான் ஒரு ஆதாரம் இல்லாமலேயே இருக்கக்கூடிய பெருமை உடையவன். அனாமயம், வியாதி இல்லாதவன். எம்பெருமானுக்கு நம்ம போல சரீர வியாதியோ மனோவியாதியோ எதுவும் கிடையாது. இங்க ஏன் வியாதி இல்லாதவனேன்னு சொல்றாரு அப்படின்னா, இத்தனை வருஷம் இது வாயில காலை விட்டு எனக்கு வியாதியில நான் அவஸ்தப்பட்டு இருக்கேன், ஒரு வியாதியும் இல்லாதவனே, உன்னை போல ஒரு வியாதியும் இல்லாமல் என்னை ஆக்க மாட்டையா? நீ மட்டும்தான் வியாதி இல்லாம இருப்பையா? உன்னுடைய பக்தனான நான் வியாதி இல்லாம இருக்க வேண்டாமா? வந்து காப்பாத்து அப்படின்னு பிரார்த்திக்கிறான். துவாம் பிரபத்யே கதிம் திவ்யாம் புருஷம் சாஸ்வதம் விபோ. எம்பெருமானே, நான் உன்னை சரணாகதி பண்ணி ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன். என்ன கேட்கிறேன் தெரியுமா? எனக்கு திவ்யமான கதியை கொடு. நான் பாட்டுக்கு நிம்மதியா உன்னுடைய திருவாராதனத்தை பக்தி ஸ்ரத்தையோடு கூட பண்ணிட்டு இருந்தேன், உன்னை அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தேன் காஞ்சிபுரத்துல. நடுவுல எப்படியான ஒரு தடங்கள் வந்து கொடுத்தோ, அந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாத்தி உன்னை திருவாராதனம் பண்ணக்கூடிய அந்த உத்தமமான கதியை எனக்கு திரும்பவும் சாபித்து கொடு. அப்படியே பல காலங்கள் நான் பக்தியோட உன்னை திருவாராதனம் பண்ணிட்டே இருந்து உன்னுடைய திருவடிகளை அடையணும், நான் மோட்சத்துக்கு வரணும். தேவப்பெருமாளான உன்னுடைய திருவடிவாரத்திலே நான் ஆராதனம் பண்ணுவது போலவே ஸ்ரீவைகுண்டநாதனாகவும் உன்னை ஆராதிக்க வேண்டும். அதனால எம்பெருமானே, புருஷோத்தமா, எல்லோருக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவனே, விபுவே, எங்கும் நிறைந்திருப்பவனே, நிலையானவனே, என்னை வந்து காப்பாத்து, எனக்கு நல்ல கதிக்கு வழி பண்ணு.
அப்படின்னு பிரார்த்திக்கிறான். சத்பக்த சர்வ துக்காணி சமதீத்ய ஜனார்தன கிருதாத்மா பரமம் திவ்யம் சாஸ்வதம் பதமஸ்னுதே. உன்னுடைய பக்தர்கள் எல்லா விதமான துக்கங்களையும் கடந்துடுறா. ஏன்னா பக்தர்களுடைய துக்கத்தை களைவதற்காக நீ இருக்கையே, நீ இருக்கிறச்ச பக்தர்களுக்கு என்ன குறை? ஆழ்வாரும் என்ன தெரிவிக்கிறார்? நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமிலடியவனே. பக்தாளுக்கு எத்தனை கஷ்டம் இருந்தாலும் பெருமாளை நினைச்சுட்டே இருந்தாலானா அந்த கஷ்டம் எல்லாம் போயிடுறது அவளுக்கு. அல்லது பெருமாளை நினைச்சுட்டு இருந்த அந்த கஷ்டத்தை எல்லாம் அவ கடந்து வரா, மறந்துடுறா, ஓவர் கம் பண்றா. மூப்பு உன்னை சிந்திப்பார்க்கு இல்லை திருமாலே அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தார். வயசாறதுனால வரக்கூடிய, முதுமையினால வரக்கூடிய சரீர கஷ்டங்கள் எல்லாம் கூட பெருமாள் விஷயமா ஈடுபட்டா குறையிறது அல்லது மறந்து போறது. எப்ப பகவானுடையதான சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதோ அப்பதான் நமக்கு கஷ்டம் தெரியறது. அப்பேற்பட்ட பெருமையுடையவன் நீ. கிருதாத்மா பரமம் திவ்யம் சாஸ்வதம் பதமஸ்னுதே. எம்பெருமானே, நீ எனக்கு நிலையான உன்னுடைய பரமபதத்திலே ஒரு இடத்தை கொடுக்க மாட்டையா? எனக்கு மோட்சம் தர மாட்டையா? அப்படின்னு விரக்தியில பிரார்த்திக்கிறான் கஜேந்திராழ்வான். பீட்யமானம் மனேனைவ கிராஹேன ஜலசாரினா ரக்ஷமாம் தேவதேவேஷ வர்த்ததே மகதி விவ்யதா. ஜலத்துல வசிக்கக்கூடிய உயிரினமான இந்த முதலையாலே ரொம்ப வருஷமா அது வாயில அகப்பட்டுண்டு வியாதியிலே பீடிக்கப்பட்டிருக்கிறேன் நான். தேவர்களுக்கெல்லாம் தேவனாக, தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக, ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, நான் பல வருஷமா இந்த முதல வாயில அகப்பட்டுண்டு படக்கூடிய வலியானது ரொம்ப பெருசுப்பா. அந்த வலிய வாயால சொல்லி, வார்த்தையால சொல்லி வர்ணிக்க முடியாது. மகதீவியதா, பெரிய வியாதி அது எனக்கு, பெரிய துக்கம் எனக்கு, தாங்க முடியாத வலி எனக்கு. இதுக்கு மேலையும் ஒரு க்ஷணம் கூட அந்த வலியை என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு நீ அனுகிரகம் பண்ணு. அந்த முதல வாயிலிருந்து என்னை விடுவித்து உன்னுடைய திருவாராதனத்தை பண்ணணும். பறிச்சு வச்சிருக்கிற இந்த புஷ்பங்கள், இனிமேல் வரக்கூடிய புஷ்பங்களை எல்லாம் கொண்டு உன்னுடைய திருவடிகள்ல அர்ச்சிக்கணும். அதுக்கான வழியை பண்ணு. என்னுடைய துக்கத்தை நீக்கு. உன்னுடைய திருவாராதனத்தை நான் பண்ணும்படியா பண்ணு. என்ன உன் திருவடியில சேர்த்துண்டு மோட்சம் கொடு அப்படின்னு இதெல்லாம் பிரார்த்திக்கிறான். இத வாயால ஸ்தோத்திரம் பண்ணது மட்டும் இல்லாமல் மனசாலையும் பெருமாளை தியானிச்சுண்டு தும்பிக்கைய தூக்கி உடம்பாலையும் பெருமாளை அழைக்கிறான். இதுக்குதான் திரிகரண சுத்தி அல்லது திரிகரண சாரூபியம்னு பேரு. உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளி கெடுத்து இறை உள்ளொடுங்கே அப்படின்னு நம்மாழ்வாருடையதான பாசுரம். வாயால ஸ்தோத்திரம் பண்றான், மனசால பெருமாளை தியானம் பண்றான், அவனுடைய கை போன்றதான தும்பிக்கையை தூக்கி பெருமாளை அழைக்கிறான். இப்படி திரிகரணங்களாலே பெருமாளை அழைத்தான். இதுக்கு மேல பெருமாள் வராம இருப்பானோ? காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய தேவப்பெருமாள் எப்படி நமக்கெல்லாம் அப்படி ஜன கடல்ல மிதக்கிறது போல வைகாசி விசாகத்தன்னைக்கு கருட வாகனத்துல சேவை சாதிக்கிறானோ, அந்த மாதிரி ஆச்சரியமா கருடன் மேல ஏறிண்டு ஒரு க்ஷணத்துல பறந்து எங்கேயோ இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்திலிருந்து மேரு சிகரத்துல இருக்கக்கூடியதான திரிகூட்ட சிகரத்தினுடைய தாமரை குள கரைக்கு நின்னான் தேவப்பெருமாள். வந்த க்ஷணத்திலே தன்னுடைய சக்கராயுதத்தினாலே, சுதர்சனாழ்வானாலே அந்த முதலையினுடைய தலையை சீவிட்டான் பெருமாள். முதலைய சம்ஹாரம் பண்ணிவிட்டான். முதலையினுடையதான தலை சீவப்பட்ட பின்பு கஜேந்திராழ்வான் அந்த முதலையினுடைய வாயிலிருந்து காலை எடுத்து ஓரளவுக்கு ஆயாசமா அப்படியே உட்கார்ந்தான் தரையில. இது நடந்த உடனே ஒரு அதிசயம் நடந்தது. என்ன நடந்ததுன்னா, அந்த முதலை ஒரு கந்தர்வனா மாறி போயிடுச்சு. அப்படின்னா ஒரு கந்தர்வன் தான் சாபம் ஏற்பட்டு முதலையாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன்தான் சாபத்தினாலே யானையா போன மகாசாந்த முனிவரினுடைய காலை பிடித்துக் கொண்டான். இப்போ மகாசாந்த முனிவருக்கும் ஒரு விமோசனம் வேணும். அந்த கந்தர்வன் முதலையா போயிட்டானே அவனுக்கும் சாப விமோசனம் ஆனும். அது ரெண்டும் பெருமாளால நடக்கிறது. அந்த சமயம் வந்தது. இப்போ முதலைக்கு சாப விமோசனம் கிடைச்சிடுத்து. அது கந்தர்வனா மாறி பெருமாளை சேவிச்சு பெருமாளுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு பிரம்மலோகத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா பெருமாள் அதை சம்ஹாரம் பண்ணல அப்படின்னா அது சாப விமோசனமாகி திரும்பவும் கந்தர்வனா மாறி தன்னுடைய லோகமான கந்தர்வ லோகத்துக்கு போயிருக்கும். பெருமாள் அதை சம்ஹாரம் பண்ணபடினாலே அதுக்கு பிராணன் போறது. அதனால அதுக்கு எம்பெருமானுடைய கையிலே மரித்தபடியினாலே, மரணம் எய்தியபடியினாலே மோட்சம். ஆகையினாலே பிரம்மலோகம்னு சொல்லக்கூடிய வைகுண்டத்துக்கு போறது. இங்க பிரம்மலோகம் அப்படின்னா பிரம்மாவினுடைய லோகமான சத்தியலோகம் அல்ல, பிரம்மத்தினுடைய லோகமான ஸ்ரீவைகுண்டம். அங்க போயிட்டான் அந்த கந்தர்வன். இப்ப கஜேந்திரன் என்ன பண்ணினா,
இந்த புஷ்பத்தை உன்னுடைய திருவடிகள்ல சமர்ப்பிக்கிறதுக்கு தானே இத்தனை வருஷம் இந்த முதல வாயில காலை விட்டு அகப்பட்டு மாட்டின்னு இருந்தேன். நான் உன்னை கூட்டது என்ன வழியில இருந்து காப்பாத்துன்னு சொல்றதுக்கு மட்டும் இல்ல, திருவாராதனம் அர்ச்சனை தடைப்படுறது அதை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு தான் பிரார்த்திச்சேன். சாட்சாத் நீயே இங்க வந்துட்ட. இனிமேல் என்ன நான் காஞ்சிபுரத்துக்கு அஸ்திகிரி மலை மேல இந்த புஷ்பங்களை எல்லாம் உன்னுடைய திருவடியில சமர்ப்பிக்கிறது, இங்கேயே சமர்ப்பிச்சு விடுறேனே அப்படின்னு ஆச்சரியமா ஆசையோடு கூட இத்தனை நாள் பறிச்சு வச்ச அத்தனை தாமர புஷ்பத்தையும் ஒரே க்ஷணத்திலே தேவப்பெருமாளுடைய திருவடிகள்ல சமர்ப்பிச்சாங்க கஜேந்திராழ்வான். ஏவம் சம்பூஜிதஸ்தேன கஜேந்திரேன மகாத்மனா வரதः புண்ணியகோட்யந்தः யாவத் த்ரேதாயுகாவதி த்ரேதாயாம் சரமே பாகே மகானாசீதவக்ரஹः வர்ஷாணாஞ்ச சஹஸ்ராணி நவவர்ஷுர்வலாஹகாः. இப்படியாக கஜேந்திராழ்வான், மகாத்மாவான கஜேந்திராழ்வான், புண்ணிய கோட்டி விமானத்திற்கு நடுவிலே இருக்கக்கூடிய தேவப்பெருமாளை திரேதாயுகம் முடிகிற வரைக்கும் ஆராதனை பண்ணிட்டு வந்தான். அததான் சுவாமி தேசிகன் ஒரே வரையில தெரிவிக்கிறார், காதல் உயர்த்த களிற்றை திரேதையில் காத்தளித்து அப்படின்னு. இப்போ அந்த புஷ்பங்களை எல்லாம் தேவப்பெருமாளுடைய திருவடிகளை சமர்ப்பிச்சுட்டானோ. இப்ப தேவப்பெருமாள் என்ன பண்ணார், புஷ்பத்தை எல்லாம் சமர்ப்பிச்சுட்டா சரி, நீ ஆசைப்பட்டபடி பழையபடி திருவாராதனத்தை தொடரலாம், பழையபடி நம்ம ஊருக்கே போயிடலாம், வந்துரு காஞ்சிபுரத்துக்கு போய் நீ என்னுடைய ஆராதனத்தை பண்ணிட்டு இருக்கலாம், நீ சொல்ற மாதிரி நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் உனக்கு மோட்சமும் தரேன் அப்படின்னு. இப்போ கஜேந்திராழ்வானுக்கும் சாப விமோசனம், முதல வாயிலிருந்து காலை விடுவிச்சாயிடுத்து. அப்போ இருக்கிற புஷ்பங்களை எல்லாம் உடனே ஒரு க்ஷணத்துல சமர்ப்பிச்சுட்டான் பெருமாள் திருவடியில. இத்தனை வழியில துடிச்சுட்டு இருக்கிற சமயத்திலையும் மறக்காம என்னுடைய திருவடிகள்ல புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறையே, இனிமேல் உனக்கு நீ பண்ண தப்பையெல்லாம் உணர்ந்துட்ட, உன்னுடைய பாவம் எல்லாம் போயிடுத்து, இனிமேல் உனக்கு விமோசனம் அப்படின்னு பெருமாள் என்ன பண்ணினார், தன்னுடைய அனுகிரகத்தினாலே கஜேந்திரனை யானைய மகாசாந்த முனிவரா மாத்திட்டார். இப்ப அவ்வளோ பெரிய சரீரத்துல இருந்த யானை, அதுக்குள்ள இருந்த மகாசாந்த முனிவர் நம்மள போல மனுஷனா மாறிவிட்டார். இப்ப தேவப்பெருமாள் என்ன பண்ணார், வா போலாம் நம்ம ஊருக்கு அப்படின்னு மகாசாந்தரையும் தூக்கி தோல்ல போட்டு கருடன் மேல உட்கார்ந்துண்டு காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்தார். நாமெல்லாம் தேவப்பெருமாளை கருட வாகனத்துல சேவிக்கதான் சேவிச்சிருக்கோம். ஆனால் கருட வாகனத்திலே தேவப்பெருமாளோடு கூட பயணம் பண்ணக்கூடிய பாக்கியம் மகாசாந்த முனிவருக்கு கிடைத்தது. எதனால அப்படின்னா, இத்தனை வருஷங்கள் சிரமப்பட்டு உயிர் போற நிலையில இருந்தாலும் கூட பெருமாளை சரணாகதி பண்ணி அந்த புஷ்பத்தை பெருமாளுடைய திருவடிகளில் சமர்ப்பிக்கணும் அப்படின்ற பக்தி இருந்தது பாருங்க எம்பெருமானிடத்திலே. அந்த வசந்த காதலினாலே தன்னுடைய வாகனமான கருட வாகனத்திலே அவரையும் ஏத்திண்டு போனான் தேவப்பெருமாள். ஏத்திண்டு வந்து காஞ்சிபுரத்துக்கு விட்டாச்சு. திரும்பி பழையபடி பெருமாள் விக்கிரகமா மாறிவிட்டார். இந்த மகாசாந்த ரிஷி இத்தனை நாள் யானையா பண்ணிட்டு இருந்தவர் இப்ப மகாசாந்த ரிஷியா மாறி பெருமாளுக்கு திருவாராதனங்கள்லாம் பண்ணிட்டு தாமர புஷ்பங்கள் எல்லாம் சமர்ப்பிச்சுண்டு ஆராதனை பண்ணிட்டு வந்தார். எது வரைக்கும் பண்ணார், திரேதாயுகம் முடிகிற வரைக்கும் பண்ணார். திரேதாயுகத்தினுடைய கடைசியில என்னாச்சு அப்படின்னா, பெரிய பஞ்சம் ஏற்பட்டது உலகத்திலே. எப்போதும் ஒரு யுகம் முடிகிறது அப்படின்னா பஞ்சம், கொடுமை, வியாதி, துர்பிக்ஷம் அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் துஷ்டர்கள் அழியக்கூடியதான ஒரு சகுனங்கள். அப்போ பெருமாள் அவதாரம் பண்ணி துஷ்டாலை எல்லாம் சமகாரம் பண்ணுவார், நல்லவாளை ரட்சிப்பார். உடனே அடுத்த யுகமானது பிறக்கும். அப்போ நல்ல மழை பெய்யும், நல்ல விளைச்சல் இருக்கும், நல்ல சுபிக்ஷமான சகுனங்கள் எல்லாம் தோன்றும். இது யுக தர்மம் இதெல்லாம். அந்த மாதிரி திரேதா யுகத்தினுடைய கடைசி காலத்துல பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. ஒருவேளை ஆகாரத்துக்கு வழி இல்லை ஜனங்களுக்கு, ஒரு கைப்பிடி தீர்த்தத்துக்கு வழி இல்லை. அப்படி 1000 வருஷங்கள் தொடர்ந்து மேகமானது மழையை பொழியவே இல்லை. 1000 வருஷங்கள் மேகமானது மழை பொழியல. பூமியில இருக்கக்கூடிய ஜலத்தை வச்சுட்டே ஜனங்கள் உயிர் பொழைச்சுட்டு இருந்தா எத்தனை நாள் அந்த மாதிரி பொழைச்சிட முடியும், எத்தனை பேர் அந்த மாதிரி பொழைச்சிட முடியும்? அதனால நிறைய பேர் அப்படி மாண்டு கொண்டே வந்தார்கள். இப்படிதான் யுகம் அழியும். இப்போ ராத்திரி 12 மணி ஆனா மறுநாள் மாறிடுறது அப்படின்னு சொல்லி தேர்ஸ்டேன்னு போய் ஃப்ரைடேன்னு வரது, 24ன்னு போய் 25 தேதின்னு வரதோ இல்லையோ, அந்த மாதிரி எல்லாம் யுகமானது வந்துடாது திடீர்னு. ஒரு யுகம் முடியறது அப்படின்னா இந்த மாதிரி நிறைய துர்நிமித்தங்கள் தோன்றி நிறைய அழிவுகள் எல்லாம் ஏற்பட்டு கெட்டதெல்லாம் மறைஞ்சு போய் நல்லவா மட்டும் நிலைச்சிருப்பா, பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார், அடுத்த யுகம் வரும். அப்படிதான் வரும் யுகன்றது. பிரளயம்னு சொல்லக்கூடிய காலத்துல அசல் ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் ஜலமயமா போயிடும். அப்படியே 1000 வருஷங்கள் மேகங்கள் மழை பொழியவே இல்லை. அதனால ரொம்ப வறட்சி ஏற்பட்டது. இந்த திரேதா யுகத்தினுடைய கடைசி சமயத்திலே
இப்படி வறட்சி ஏற்பட்டு பல காலங்கள் நீடித்துக் கொண்டிருக்கிற போது துவாபர யுகமும் வந்தது. அந்த துவாபர யுகத்தினுடைய ஆரம்பத்திலே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய போர், பெரிய சண்டை நடந்தது. அந்த பெரிய யுத்தத்திலே தேவர்கள் எல்லாம் தோத்து இதுக்கு மேலையும் நமக்கு பலம் இல்லை இவாளோட போராடுறதுக்கு, இனிமேல் இவா கையில் அகப்பட்டா நம்மளை எல்லாம் இவா சம்ஹாரம் பண்ணிடுவா, இல்லைன்னா இருக்கிற இடம் தெரியாம பண்ணிடுவா அப்படின்னு அசுரர்கள் கண்ணில் படாம ஓடி ஒளிஞ்சுண்டா தேவர்கள் எல்லாம். அப்படி தேவர்கள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சின்றதுனால இது அசுரர்களுக்கு இந்திரலோகத்தை சொர்க்கலோகத்தை கைப்பற்றுவது ரொம்ப சுலபமா போயிடுத்து. அதனால அமராவதினு சொல்லக்கூடிய தேவர்களுடைய பட்டணத்தை அசுரர்கள் எல்லாம் கைப்பற்றி அங்க போய் உட்கார்ந்துட்டா, அங்க போய் உட்கார்ந்து ராஜ்யம் பண்ண ஆரம்பிச்சா. தேவர்கள் அப்படின்னா அவ பல காலம் அதை ஆண்டு ராஜ்யம் பண்ணி அந்த போகங்களை எல்லாம் அனுபவித்து பழக்கம். அதனால அவ இருக்கிற சொர்க்கம் ஒரு மாதிரி நன்னா இருக்கும். இவா காணாததை கண்டவன்னு சொல்றது போல புதுசா அந்த போகங்கள் அந்த சுகங்களை எல்லாம் பாக்குறா. ஒரேடியா கண்ணாபின்னான் அதையெல்லாம் அனுபவித்து அந்த சொர்க்கத்தையே இல்லாம பண்ணக்கூடியதாக அழிச்சுட்டான்னா கிட்டத்தட்ட சொர்க்கம்ன்றது சொர்க்கமாவே இல்ல, சாதாரண பூமி போல ஆயிடுச்சு. அப்படி பண்ணிவிட்டா இவா. இதே மாதிரியானா சொர்க்கத்தினுடையதான பெருமை மொத்தமா அழிஞ்சு போயிடும். சொர்க்கத்துக்கான விசேஷமான சக்திகள் எல்லாம் இல்லாமே போயிடும். நாம சொர்க்கத்துக்கு திரும்ப போய் ராஜ்யம் பண்ணவே முடியாது. அதனால இப்படியே இவாளை விட்டு வைக்க கூடாதுன்னு ஒளிஞ்சிட்டு இருந்த தேவர்கள் எல்லாம் பிரம்மாவினிடத்துல போய் ஒரு முறையிட்டா. அசுரால் எல்லாம் ரொம்ப பலசாலிகளா இருக்கா, அவளை எதிர்த்து எங்களால சண்டை போட முடியல, ஆனை மட்டும் மோதி பார்த்தோம், முடியலன்னு தோத்து போய் ஒளிஞ்சுட்டோம். நாங்கெல்லாம் தேவர்கள் தானே, நாங்கெல்லாம் வேதம் சொல்லக்கூடியவா, எல்லா கர்மங்கள்லயும் எங்களுக்கு ஹவிஸ் எல்லாம் கொடுக்குறா. அப்படி இருக்கிறச்ச ரொம்ப துஷ்டாலா இருக்கக்கூடிய அசுராலண்ட போய் நாங்க தோத்து போயிட்டோமே, இதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு புரியல. எப்பவும் நல்லவா தானே ஜெயிக்கணும், இங்க கெட்டவா ஜெயிச்சுட்டா நல்லவா தோத்து தலைமறைவா இருந்துட்டு இருக்கோமே, அதுக்கு என்ன காரணம்னு தேவல் தான் சொல்லணும் அப்படின்னு இந்திரன் உள்பட எல்லா தேவர்களும் பிரம்மாவை போய் கேட்டா. அப்ப பிரம்மா ஆச்சரியமா ஒரு வார்த்தை சொன்னார். இதெல்லாம் ஆச்சாரிய அபச்சாரத்தினாலே குரு துரோகத்தினாலே வந்த பலன்கள். நாங்க நல்லவா, நாங்க ஏன் கஷ்டப்படுறோம்னு சொல்றீங்களே, நல்லவாலாம் நடந்துட்டீங்களா? பெத்த தாய் தகப்பன் ஆச்சாரியன் இவாளுக்கெல்லாம் துரோகம் பண்ணவன் நன்னா இருப்பானா? தாய் சாபம் தந்தை சாபம் குரு சாபம் ஒருத்தனை நன்னா இருக்க விட்டுடுமா? தேவர்களான உங்களுக்கெல்லாம் ஆச்சாரியன் குரு யாரு? ப்ரஹஸ்பதி தானே. அந்த ப்ரஹஸ்பதி ஒண்ணுமில்லாத உப்பு சப்பில்லாத ஒரு விஷயத்துக்காக ரிஷிகளாலே தேவசபையிலே சபிக்கப்பட்டார். அப்ப தேவர்கள் நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க? வாயை மூடிண்டு பேசாம இருந்தீங்க. எதனால? ஏதானா சொல்ல போய் ஏதானா ஏன் இந்த மாதிரி தேவகுருக்கு சாபம் கொடுத்தீங்கன்னு ரிஷிகளை கேட்டா கோபத்துல நம்மள எங்க சபிச்சிட போறாலோ, நாம எங்க ஸ்வர்கலோக சுகங்களை போகங்களை எல்லாம் இழந்துட்டு சாமானிய மனுஷாலா பூமியில போய் பிறக்க வேண்டி வரப்போறதோன்ற சுயநலத்துல என்ன பண்ணீங்க? சின்ன விஷயத்துக்காக தேவரிஷியான தேவ குருவான ப்ரஹஸ்பதிய தேவரிஷிகள் எல்லாம் சாபம் கொடுத்த போது வாயை மூடிண்டு இதுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது போல இருந்தீங்க. இதுதான் உங்களுடைய ஆச்சாரிய பக்தியா? உங்களுடைய ஆச்சாரியன சம்பந்தம் இல்லாம யாரான அநியாயம் பண்றா, அவருக்கு ஏதான ஒரு அநீதி இழைக்கிறான்னா நீங்க எல்லாம் குரல் கொடுக்க வேணாமா? அப்புறம் என்ன தேவர்கள் நீங்கள்லாம்? என்ன தப்பு பண்ணினார் அவர்? ஒரு வாதம் நடந்தது. அதாவது ஒருத்தன் தன்னுடைய அனுஷ்டானங்கள் தர்மங்கள் லௌகீக கடமைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு இடத்துல இருந்துட்டு அவன் ஆத்துல அவன் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கான், அவன் வசந்தவனா? அல்லது குடும்பத்தை விட்டுட்டு தன்னுடைய தர்மங்களை எல்லாம் விட்டுட்டு அனுஷ்டானங்களை எல்லாம் விட்டுட்டு ஊரா புண்ணியக்ஷேத்திரங்கள்ல போய் பெருமாளை சேவிச்சுண்டு புண்ணிய தீர்த்தங்கள் ஆடின்னு இருக்கான், அவன் வசந்தவனா அப்படின்னு ரெண்டு கேள்வி. அதுல அவர் என்னமோ பெருமாள் மேல இருக்கக்கூடிய பக்தியிலையும் புண்ணிய தீர்த்தங்கள் மேல இருக்கக்கூடிய விசுவாசத்திலையும் ரெண்டாவது இருக்கிறவன் தான் வசந்தவன் சொல்லிட்டார். ஆனா நியாயமா என்ன சொல்லியிருக்கணும்? தன்னுடைய தர்மத்தையும் விடாமல் நித்திய கர்மாக்களையும் பண்ணிக்கொண்டு தன்னுடைய லௌகீக கடமைகளையும் நிறைவேற்றிக் கொண்டு அப்படி ஒருத்தன் புண்ணிய தீர்த்தங்கள் பெருமாள் அப்படின்னு இருந்துட்டு இருந்தானா அவன மாதிரி வசந்தவன் லோகத்துல இல்ல அப்படின்ற தீர்ப்பை சொல்லியிருந்தாரானா அது சரி. ஆனா என்னமோ அவர் சாஸ்திரங்களுக்கும் வேதங்களுக்கும் விரோதமா எல்லாத்தையும் விட்டுட்டவன் தான் சிறந்தவன் அப்படின்னு சொன்னார். அது ஒண்ணும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லையே. அவர் சொன்னார், ஆனா சுவாமி நீங்க சொல்றது தப்புன்னு நீங்க கூட ஆட்சேபிச்சிருக்கலாம், தப்பு இல்ல. இல்ல அவளாவது இல்ல சுவாமி நீங்க சொல்றது தப்பு நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கலாம். இதுக்கு போய் ஒரு தேவ குருவான ப்ரஹஸ்பதிய உங்களுக்கு எல்லாம் ஆச்சாரியனா இருக்கக்கூடியவரை அவ சபிக்கலாமா? நீங்க பேசாம இருக்கலாமா? தேவகுருவான ப்ரஹஸ்பதி பல காலங்கள் உங்களுடைய சபையில உங்களுடைய லோகத்துல இருந்துட்டு உங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி உங்களை எல்லாம் திருத்தி உங்களை வழி நடத்திட்டு வந்தார்.
அந்த ஆச்சாரியனுடைய வழிகாட்டல்ல தானே நீங்க எல்லாம் நன்னா வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அந்த நன்றி உங்களுக்கு ஒரு துளியான வேண்டாமா? சரி, இப்ப தேவகுரு இல்லாமல் உங்களுக்கு நல்லது கெட்டது சொல்றதுக்கு, உங்களுக்கு யுக்தி சொல்றதுக்கு யாரும் இல்லாதபடினாலதான் நீங்க எல்லாம் அசுராலண்ட தோத்து நிக்கிறீங்க இப்போ. ஆகையினால தேவகுருவான பிரகஸ்பதியின் இடத்துல போய் மன்னிப்பு கேட்டு நடந்த தப்புக்கு வருத்தம் தெரிவித்து அவரை மறுபடி தேவலோகத்துக்கு அழைச்சிட்டு வந்து திரும்பவும் பிரகஸ்பதியா ஆக்கிற வழியை பாருங்க. அப்படி திரும்ப அவர் தேவர்களினுடைய புரோகிதரா உங்களுடைய சபைக்கு வந்துட்டாரானா அப்பதான் உங்களுக்கு நன்மை உண்டாகும். இதுக்கு முன்னாடி எத்தனை யுத்தங்கள் ஏற்பட்டது, அப்பெல்லாம் நீங்க தானே ஜெயிச்சீங்க. என்ன காரணம்? தேவகுருவான பிரகஸ்பதி கூட இருந்து உங்களை எல்லாம் கைட் பண்ணினார். இப்ப அவர் இல்ல, அதனால அவருக்கு பண்ண அபச்சாரத்தினால உங்களுக்கு இந்த தண்டனை கிடைச்சது. இது உங்களுக்கு சரியான தண்டனை தான். இப்பவாவது உங்களுக்கு புத்தி வரட்டும் அப்படின்னு பிரம்மா சொல்லி, அந்த ரிஷி கொடுத்த சாபத்தினால பிரகஸ்பதி மனுஷனா போயிட்டார். அவருடைய சக்தி எல்லாம் போயிடுத்து. அவர் பூமியில போய் மனுஷனா பிறந்தார். அவர் எங்க பிறந்திருக்கார், என்ன பண்றார், சாட்டாரா இல்லையா, எப்ப திரும்ப வருவார்னு எந்த விதமான ஒரு யோசனையாவது உங்களுக்கு எல்லாம் இருந்ததா? அந்த அளவுக்கு ஆச்சாரியனை பத்தி எந்த கவலையும் படாம நன்றி கெட்டவாளா இருந்துட்டீங்களே. சரி, இது வரைக்கும் உங்களுக்கு அந்த யோசனை வரல, நானே சொல்றேன் கேளுங்க. பிரகஸ்பதி பூலோகத்துல பிறந்து எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாம் பட்டு ஒரு பெரிய ரிஷியினுடைய வழிகாட்டலின்படி சத்தியவிரத கஷேத்திரத்திலே அனந்த சரஸ்னுடைய கரையில தீவிரமா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். நான் எந்த தேவ பெருமாள முதல் யுகமான கிருத யுகத்திலே அஸ்வமேத யாகம் பண்ணி சாட்சாத்கரித்து பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் ஆராதனம் பண்ணிட்டு அனுபவிச்சுட்டு இருந்தேனோ அந்த தேவ பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த உத்தரவேதி சமீபத்திலே அனந்த சரஸ் கரையிலே தபஸ் பண்ணிட்டு இருக்கார் இப்போ பிரகஸ்பதி. நான் வர சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தேவ பெருமாளை ஆராதிக்கிறதுக்காக பூலோகத்துக்கு போறேன். ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் வந்து நீ என்ன ஆராதனம் பண்ணுன்னு தேவ பெருமாள் சொல்லியிருக்காரு, எனக்கு நியமிச்சிருக்காரு. அதனால சித்ரா பௌர்ணமி நெருங்கிறது, அதுக்கு நான் பூமிக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப நீங்களே என்னோட வந்தீங்களானா உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு பிரம்மா சொல்றார். பிரம்மா சொன்னதை கேட்ட தேவர்கள் தங்க பண்ண தப்ப உணர்ந்து, சுவாமி நாங்க பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருங்க. இதே மன்னிப்பை எங்க ஆச்சாரியனான பிரகஸ்பதியின் இடத்துலயும் கேட்க சித்தமா இருக்கும். எங்களால ஆன மட்டும் முயற்சி பண்ணி அவரை திரும்ப இங்க அழிச்சுட்டு வரதுக்கு சித்தமா இருக்கும். அதனால நீங்க போறச்ச நாங்க உங்களோட வரோம் அப்படின்னு நியமனம் வாங்கிட்டு அவாவா இடத்துக்கு போய் சேர்ந்தா. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சொன்னது போல தேவப்பெருமாளை ஆராதனம் பண்றதுக்காக பிரம்மா காஞ்சிபுரத்துக்கு வந்தார். அப்ப கூடவே இந்திரன் முதலான எல்லா தேவர்களும் வந்து சூழ்ந்துண்டா பிரம்மாவை. வந்து பிரம்மாவும் தேவர்களும் வரதன பல ஸ்தோத்திரங்களாலே சேவித்து பக்கத்துல மனுஷ வடிவத்திலே தவம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பிரகஸ்பதியையும் பார்த்தா. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி பகல் அப்படின்னு இடைவிடாமல் முழுசா தேவப்பெருமாளை பிரம்மா ஆராதனம் பண்ணினார், திருமஞ்சனம் எல்லாம் பண்ணினார், சேவித்தார். திருவாராதனம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திருவாராதனம் முடிகிற சமயத்துல பெருமாள் வாயை திறந்து பிரம்மாவோட பேச ஆரம்பித்தார். அப்ப பிரம்மாவானவன் தேவர்களுடையதான காரியத்தை பெருமாளிடத்துல விஞ்ஞாபித்தான். சுவாமி, இந்த மாதிரி எல்லாம் எடுத்து தேவர்கள் இப்பதான் தங்க தப்ப உணர்ந்திருக்கா, தயவு பண்ணி அவளெல்லாம் மன்னிச்சு பிரகஸ்பதியை திரும்ப அவளுக்கு தேவகுருவா கொடுக்கணும் அப்படின்னு தேவர்கள் சார்பில் பிரம்மா பிரார்த்திச்சார். பிரம்மா பிரார்த்திச்ச உடனே வழிமொழியறது போல எல்லா தேவர்களும் தேவப்பெருமாளை சேவிச்சு அதையே பண்ணி கொடுங்க சுவாமின்னு பிரார்த்திச்சா. பிரார்த்திச்ச போது தேவப்பெருமாள் ஆச்சரியமா பிரகஸ்பதியை பார்த்து அனுகிரகம் பண்றார். பண்ணி கண்ணை மூடிண்டு ஆழ்ந்து தவத்துல ஈடுபட்டு இருக்கிற பிரகஸ்பதி முன்னால வந்து நிக்கிறார். வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறார். ஹே தேவகுருவே, ஹே பிரகஸ்பதியே, கண்ணை திறந்து பார் அப்படின்னார் பெருமாள். அந்த மனுஷன் கண்ணை திறந்து பார்த்தான். சுவாமி என்ன சொல்றீங்க, யாரு பிரகஸ்பதி, யார் தேவகுரு அப்படின்னு கேட்டான். பெருமாள் சொன்னார், நீதான் தேவகுரு, நீதான் பிரகஸ்பதி, நீதான் தேவலோகத்துல தேவ புரோகிதனா இருந்துட்டு அங்க ரிஷிகளினுடைய சாபத்தினாலே வந்து இப்படி வந்து ஒரு நீச்ச பிராமணனுடைய வயத்துல பிள்ளையா பிறந்த. அதுவும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல, நிறைய அனுஷ்டானங்கள் பண்ணி நிறைய புண்ணிய தீர்த்தங்கள் ஆடி உன்னுடைய பாவத்தை எல்லாம் போக்கிண்டு திருமணி எப்போ போய் சேர்ந்திருக்க வேண்டியவன். ஆனா குழந்தை குட்டியோட உயிருக்கு போராடிட்டு இருந்த ஒரு பெண் நாய் வந்து உன்னை காப்பாத்துன்னு சொல்லி காலை பிடிச்சி சரணாகதி பண்ண போதும் அந்த நாயை காப்பாத்தாம வெளியில துரத்திட்ட. நீ துரத்தினதுதான் தாமதம் அப்படின்னு அந்த நாயை தேடிண்டு வந்தவா அதை துடிக்க துடிக்க கொன்னா. அந்த நாய் எத்தனை தவிச்சு போய் செத்து போச்சு பாவம். அதனுடைய குழந்தைகள் எல்லாம் அம்மா இல்லாம எத்தனை தவிச்சு போச்சு. அந்த சிசுக்களினுடையதான பாவம்
அந்த தாய் நாயினுடைய பிராணபயமான பாவம், சரணாகதி பண்ணவனை கைவிட்ட பாவம் அப்படின்னு இந்த மகா பாவங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இன்னும் உனக்கு விமோசனம் வராம மனுஷனாவே இருந்துட்டு இருக்க. நீ யாருன்றதும் கூட உனக்கு மறந்து போயிடுத்து. கவலைப்படாத, நீ என்ன பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் இங்க ரொம்ப சிரத்தையா தபஸ் பண்ணியிருக்க. அது இல்லாம பிரம்மாவும் தேவர்களும் வந்து உனக்காக என்ன சேவிச்சு பிரார்த்திச்சிருக்கா வேற. இதோட உன்னுடையதான சாபம் எல்லாம் போயிடுத்து, உன்னுடைய பாபம் எல்லாம் போயிடுத்து. நீ பழையபடி தேவகுருவான பிரகஸ்பதியாக முதல்ல தேவனா உன்னுடைய சக்திகள் எல்லாம் மீளட்டும் அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணார். பெருமாள் அப்படி சாதிச்ச ஒரு க்ஷணத்துல சாதாரண மனுஷனா இருக்கக்கூடிய அந்த பிரகஸ்பதி ஒரு க்ஷணத்துல அப்படியே அவனுடைய வடிவம் எல்லாம் மாறி பழையபடி 25 வயது இளைஞனாக அழகிய தோற்றமுடையவனாக தேவனா மாறிவிட்டான். அப்புறம் தன்னைத்தானே பார்க்கிறான். உடம்பு மட்டும் இல்ல, ஞானமும் அந்த ஞானம் வந்துடுத்து, சக்தியும் அந்த சக்தி வந்துடுத்து, பலமும் வந்துடுத்து, விசேஷமான தேஜஸ் எல்லாம் வந்துடுத்து. இப்போதான் தன்னை பிரகஸ்பதியா உணர்ந்தான். உணர்ந்து பெருமாளை விழுந்து விழுந்து சேவித்தான். சுவாமி, இப்பேற்பட்ட நானா அப்படி இருந்தேன், உன்னுடைய அனுகிரகத்தினாலதானே நான் திரும்ப இப்படி ஆனேன், உனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்னு பல முறை விழுந்தோம் எழுந்தோம் சேவிச்சான். பெருமாளை பிரதட்சணம் பண்ணான், ஸ்தோத்திரம் பண்ணான், கண்ணுல ஜலத்தை விட்டு அழுதான், கையை கூப்பினான். பக்கத்துல இருக்கிற பிரம்மாவை பார்த்து, சுவாமி நீங்க தான் எனக்கு இந்த மாதிரியா சாப விமோசனம் ஏற்படுறதுக்கு பெருமாள் பிரார்த்திச்சிருக்கீங்க, உங்களுக்கும் நன்றின்னு பிரம்மாவுக்கும் நன்றி தெரிவித்தான். தெரிவிச்சுட்டு தேவபெருமாள்கிட்ட பார்த்து கேட்டான், சுவாமி நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு பிரார்த்திச்சான். தேவபெருமாள், நீ என்ன இத்தனை வருஷம் தபஸ் பண்ணினதுனால உன்னுடைய சாபம் உன்னுடைய பாவம் எல்லாம் நீங்கிடுத்து, நீ பழையபடியா எல்லா சக்திகளையும் பெற்றுவிட்டாய். நீ இப்பவே தேவர்களோட புறப்பட்டு சொர்க்கலோகத்துக்கு போய் அங்க பழையபடி தேவகுருவான பிரகஸ்பதியாக உன்னுடைய காரியத்தை தொடர் அப்படின்னு பெருமாள் நியமிச்சார். ஆனா பிரகஸ்பதி ஆச்சரியமா பெருமாள் ஒரு பிரார்த்தனை வச்சான். என்னன்னா, சுவாமி நான் யாருன்னே தெரியாம ஒரு சாதாரண மனுஷனா மகா பாவியா இருந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தப்பவே உன்னுடைய புண்ணியமான இந்த க்ஷேத்திரத்துல நிக்கிறது எனக்கு அப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்தது. உன்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான இந்த அனந்த சரஸ்ல தீர்த்தமாடினது எனக்கு அவ்வளோ ஆனந்தமா இருந்தது. தினமும் தீர்த்தமாடுறச்செல்லாம் உன்னுடைய விமானத்தை சேவிக்கிறது எனக்கு அத்தனை ஆச்சரியமான ஒரு பக்தியை வளர்த்தது. உன்னை இப்ப நேர்ல சேவிக்கிறச்ச உன்னை விட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்லடாப்பா. நான் சொர்க்கலோகத்துக்கு போய் தேவகுருவா இருந்து திரும்ப பழைய சக்தி எல்லாம் பெற்று அங்க ராஜ்யம் பண்ணணும்ன்ற ஆசையெல்லாம் எனக்கு இல்ல. என்னைக்கு உன்னுடைய தரிசனமே எனக்கு கிடைச்சதோ, என்னைக்கு நீயா என்னை தேடி வந்து வாயை திறந்து பேசினையோ, அதுக்கு மேல என்ன வேணும்? எத்தனை வருஷ காலங்கள் நான் தேவகுருவான பிரகஸ்பதியா இருந்தேன், என்னைக்காவது உன்னுடைய தரிசனம் கிடைச்சதா? என்னைக்காவது உன்னுடைய கஷேத்திரத்துக்கு வந்திருக்கேனா? என்னைக்காவது உன்னுடைய தீர்த்தத்துல தீர்த்தமாடி இருக்கேனா? என்னைக்காவது உன்னுடைய விமானத்தினுடைய நிழல்ல இத்தனை வருஷம் வாசம் பண்ணிருக்கேனா? என்னைக்காவது நீ என்ன தேடி வந்திருக்கியா? ஆக தேவகுரு என்ன இந்திரனா இருக்கிறதோ, சந்திரனா இருக்கிறதோ, பிரம்மாவா இருக்கிறதோ எதுவுமே அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. எம்பெருமான் ஆகிற உன்னை அனுபவித்துக் கொண்டு உன்னுடைய சேவையை சேவித்துக் கொண்டு உன்னுடைய திருவடி நிழல்ல வாசம் பண்றதுன்னா ஒரு மனுஷனுக்கு உத்தமமான புருஷார்த்தம். அதுன்னா மோட்சத்துக்கு சமானமான ஒரு சுகம். இதெல்லாம் கிடைக்காத தேவலோக வாழ்க்கை, தேவகுரு பதவி எனக்கு வேணாண்டாப்பா. எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணும். உன் திருவடி வாரத்திலேயே நான் இருந்துட்டு எப்படியானா பிரம்மா கிருத்தயுகம் முழுக்க உன்னை ஆராதனை பண்ணினாரோ, எப்படியானா கஜேந்திர ஆழ்வான்னு சொல்லக்கூடிய மகாசாந்த ரிஷி உன்னை ஆராதனை பண்ணிட்டு இருக்காரோ, அந்த மாதிரி நானும் உன்னை பல காலங்கள் திருவாராதனம் பண்றதுக்கு இந்த பாக்கியத்தை எனக்கு கொடு, உன்னுடைய கைங்கரியத்தை எனக்கு கொடுன்னு கேட்டார் பிரகஸ்பதி. இதுதான் எம்பெருமானுடையதான க்ஷேத்திர வாசம், எம்பெருமானுடையதான புண்ணிய தீர்த்த ஸ்நானம், எம்பெருமானுடையதான விமான சேவை, பெருமாளுடையதான அர்ச்சாவதார சேவை, இது எல்லாத்தினுடையதான மகிமை. அதுக்காக தான் நிறைய க்ஷேத்திரத்துக்கு போனோம், நிறைய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடணும், பெருமாளுடைய விமானங்களையும் கோபுரங்களையும் மலையையும் சேவிக்கணும், அர்ச்சாவதாரமா இருக்கக்கூடிய பெருமாளை போய் சேவிக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் எதுக்குன்னா, எது நிலையானதோ அதுல புத்தி போறதுக்காக, எதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாத தோஷங்களோ அதெல்லாம் அழியறதுக்காக. அதனால ஸ்வர்கலோகத்துல இருக்கக்கூடிய அந்த தேவகுரு பதவியும் வேண்டான்னு சொல்லிட்டார். இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அப்படின்னு தொண்டரைப்படி ஆழ்வார் தெரிவித்தது போல, வேண்டாம் எனக்கு உன்னுடைய கைங்கரியம் உன்னுடைய சேவையை கூட அது போறோம் அப்படின்னார். பெருமாளுக்கு சந்தோஷம். பொதுவா தேவர்கள்லாம் எதுக்கு நம்ம கிட்ட வருவா? அவன் அடிச்சுட்டான், இவன் கிள்ளிட்டான், அவன் வெட்டுட்டான், எனக்கு பயமா இருக்கு, என்னை காப்பாத்து அப்படின்னு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு தானே வருவா.
தேவர்கள்லாம் திருப்பார்கடலுக்கு வந்து நிக்கிறான்னா என்ன அர்த்தம்? ஓன்னு அழப்போறா, என்னை காப்பாத்து அப்படின்னு அடைக்கலம் கேட்க போறா அப்படின்னு அர்த்தம். மற்றபடி ஒரு நாள் கூட மனசார வந்து சேவிக்கணும்னு வந்தது இல்லையா அவள்லாம்? அப்படி வந்து இருந்தாலானா அவள்லாம் எப்பவோ மோட்சத்துக்கு போயிருக்க மாட்டாளா? இன்னும் தேவர்களா இருந்துட்டு இருக்கா, சம்சாரிகளா இருந்துட்டு இருக்கா. ஆகையினாலே அப்பேற்பட்ட தேவர்களுக்கு குருவான ப்ரகஸ்பதி உண்மையை உணர்ந்து உன்னுடைய கைங்கரியம் உன்னுடைய திருவாராதனம் தான் ஓணும்னு கேட்கிறாரு. அப்படின்னா அவருக்கு பக்குவம் வந்துடுத்து, அவர் சரணாகதி பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டார் இப்போ. அதனால அவருடைய ஆசை நிறைவேற்றலாம் அப்படின்னு பெருமாள் என்ன பண்ணார், இந்த துவாபர யுகம் கடைசி வரைக்கும் என்ன திருவாராதனம் பண்ணிட்டு இருந்து துவாபர யுகத்தினுடைய கடைசியில போய் சொர்க்கலோகத்துக்கு போய் சேர்ந்து பழையபடி தேவகுருவான ப்ரகஸ்பதியா உன்னுடைய காரியத்தை பண்ணிட்டு பிரளய காலம் வரைக்கும் தேவகுருவா பதவி வகிச்சுட்டு பிரளயம் முடிகிற சமயத்துல என்னுடைய லோகமான ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்து சேரு அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணினார். அவர் பிரார்த்திச்சபடி தேவப்பெருமாளுடையதான திருவாராதன கைங்கரியமும் கிடைச்சது. பிரம்மா தேவர்கள் இவெல்லாம் பிரார்த்திச்சபடி அவனுடைய காரியமா லௌகிக காரியமான தேவகுரு பதவியும் திரும்ப கிடைச்சிடுத்து. அவன் பிரார்த்திச்சபடி நிரந்தரமா பெருமாளுடைய திருவடிகள்ல கைங்கரியம் பண்றதுதான் உத்தமமான புருஷார்த்தம். அப்படி இருக்கிறச்ச தேவகுருவா இருக்கிறதுக்கெல்லாம் நான் விரும்பலன்னு ஆசைப்பட்டபடி மோட்சமும் கிடைச்சிடுத்து. பிரளய காலம் வரைக்கும் தேவகுருவா இருந்துட்டு பிரளய சமயத்திலே என்னுடைய திருவடிகளை வந்து சேரும். ஏன்னா பிரளய காலத்துல அழியாத ஒரே லோகம் ஸ்ரீவைகுண்ட லோகம் மட்டும்தான். மத்த எல்லாம் அழிஞ்சு போறது, திரும்ப சிருஷ்டி பண்றான் பெருமாள். எப்போதும் அழியாமல் சத்தியமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு வந்துடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா உனக்கு அழிவே கிடையாது, மோட்சம் உனக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி பெருமாள் வரம் கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷத்தோடு கூட துள்ளி குதித்து கொண்டு பெருமாளை சேவிச்சு விடைபெற்று கொண்டு ப்ரகஸ்பதி சொர்க்கலோகத்துக்கு போய் சேர்ந்தார். எப்படி துவாபர யுகம் முடிகிற வரைக்கும் பெருமாளை ஸ்ரத்தையா திருவாராதனங்கள் எல்லாம் பண்ணி அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் சொர்க்கலோகம் போய் சேர்ந்தார். இன்னைக்கும் சொர்க்கலோகத்தை ஆண்டு இருக்கார். பிரளய சமயத்துல பெருமாளுடைய திருவடிகளை அடைந்து மோட்சத்துக்கு போவார் அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. தாங்க வந்த காரியம் ஆயிடுத்து, நல்லபடியா பெருமாள் அதை நிறைவேற்றி கொடுத்தார் அப்படின்னு பிரம்மாவும் தேவர்களும் பெருமாளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அவாலும் பெருமாளை சேவிச்சுட்டு விடைபெற்றுக் கொள்கிறோம் அப்படின்னு கிளம்பிட்டா. பிரம்மா அடுத்த வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு வந்து உன்னை திருவாராதனம் பண்றேன்டாப்பா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு பெருமாளுடைய நியமனத்தை வாங்கிட்டு அவரும் புறப்பட்டார். இப்போ குருவான ஆச்சாரியனான ப்ரகஸ்பதி சொர்க்கலோகத்துக்கு வந்த உடனே ஸ்வர்க்கம் இழந்த பொலிவை எல்லாம் திரும்ப பெற்றது. இவருடைய கால் சொர்க்கத்துக்கு போய் பட்ட உடனே ஒரு குருவா திரும்பி வந்துட்டார் அப்படின்ற ஒரு மகிமை மட்டுமல்ல, தபஸ் பண்ணி தேவப்பெருமாளை நேர சேவித்த மகிமை, இத்தனை வருஷ காலங்கள் தேவப்பெருமாளை திருவாராதனம் பண்ணின ஆராதகனா அர்ச்சகனா இருந்த மகிமை, இதெல்லாம் சேர பரம பாகவதோத்தமனான இந்த ப்ரகஸ்பதியினுடைய கால் பட்ட உடனே சொர்க்கமானது அப்படி பவித்திரமா எடுத்து அங்க அட்டூழியம் பண்ணி கொண்டிருந்த அசுரர்கள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம ஓடி ஒளிஞ்சு போயிட்டா. பழையபடி ஆச்சாரியனை சேர்ந்துட்டா தேவர்கள் எல்லாம். எல்லார் முகத்திலையும் ஒரு தேஜஸ் தெரியறது. ப்ரகஸ்பதியை பார்த்தா என்னமோ நேரா மகாவிஷ்ணுவையே பாக்குற மாதிரி இருக்கு. இனிமேல் இங்க இருந்தோமானா நம்ம கதையை முடிச்சுடுவா, நாம எல்லாம் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடணும்னு ஒருத்தர் ஒரு மூளைக்கு ஓடி போயிட்டா. அப்புறம் ப்ரகஸ்பதியினுடைய தலைமையில அவருடைய வழிகாட்டலின் பேர்ல இந்திரன் உள்பட எல்லா தேவர்களும் சபையை நடத்திட்டு பல வருஷ காலங்கள் அசுரர்களுடைய பயம் இல்லாம நிம்மதியா இருந்தா. இப்போ தேவகுருவா ப்ரகஸ்பதி பழையபடி பதவியை ஏத்துண்டாலும் சொர்க்கத்துல இருந்துட்டே தேவப்பெருமாளை தியானம் பண்ணிட்டு தேவப்பெருமாளை திருவாராதனம் பண்ணிட்டு அவர் காரியங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கார். இதுக்கப்புறம் இப்படி பல வருஷ காலங்கள் தேவப்பெருமாளை ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தில் சொல்லப்பட்டபடி ஆராதனம் பண்ணிட்டு வந்தாரே ப்ரகஸ்பதி. அந்த ஆராதனத்தினுடைய பலனாக பல்லாயிரக்கணக்கான அந்த 1000 வருஷ காலம் மேகங்கள் எல்லாம் மழை பொழியாமல் வறட்சி ஏற்பட்டது. அந்த வறட்சியெல்லாம் தீர்ந்து போய் பூமியில எங்கு பார்த்தாலும் நல்ல விடிய விடிய மழை, இருக்கக்கூடிய நீர்நிலைகள் குளம் கொட்டை ஆறு கடல் எல்லாம் அப்படியே ஜலம் ரொம்ப ஓடுறது, நல்ல ஜல சமிருத்தி ஏற்பட்டது. எங்கும் பச்சை பசேல்னு பயிர்கள் எல்லாம் செழித்து வளர்ந்தது. மரம் செடி கொடிகள் எல்லாம் அப்படி வந்து ஆச்சரியமா பூமிக்கே பச்சை பெயிண்ட் அடிச்சது போல எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு பசுமை போர்வை போர்த்தி கொண்டிருந்தது போல ஆச்சரியமா சுபிக்ஷமா இருந்தது. இதனால எங்கும் பஞ்சம் இல்ல, வறட்சி இல்ல. அதிக ஜலம் இருந்தாலும் கூட வெள்ளத்தினால பாதிப்பு ஏற்படுமோ இல்லையோ, அதுவும் இல்லை. வறட்சியினால பாதிப்பும் இல்லை, வெள்ளத்தினால பாதிப்பும் இல்லை. எப்படி இருந்தா லோகம் சுபிக்ஷமா இருக்குமோ அந்த மாதிரி சுபிக்ஷமா இருந்தது. இதனாலதான் பண்ணக்கூடிய அனுஷ்டானங்கள் பகவானுடைய திருவாராதனம் இதெல்லாம் வந்து விடாம சரியா பண்ணணும் அப்படின்னு சொல்றது.
அப்படியான சமயத்திலே குச்சத்வஜன் அப்படின்னு ஒரு பெரிய ராஜா, ராமருடைய வம்சமான இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவன். அந்த ராஜா அந்த சமயத்துல அயோத்தியை ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான். குச்சத்வஜன் அப்படின்ற ராஜா அயோத்தியாவை ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான். அவன் ராமருடைய வம்சத்திலே அவதாரம் பண்ணினவன். அவனுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல, புத்திர சந்தானம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய யாகம் பண்ணினான். அந்த யாகம் பண்ணியும் அவனுக்கு குழந்தை பிறக்கல. அப்போ அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். வருத்தப்பட்டு அங்க இருக்கிற ரிஷிகளை எல்லாம் பார்த்து பிரார்த்திச்சான். சுவாமி, நான் இந்த யாகத்தை பண்ண எனக்கு குழந்தை பிறக்கணும்னு நினைச்சு பண்ணேனே, அப்பவே எனக்கு குழந்தை பிறக்கலையே, இதுக்கு மேல நான் என்ன பண்றது, ஒரு வழி சொல்லுங்க. எனக்கு சந்ததி ஓணும், ராஜ்யத்துக்கும் சந்ததி ஓணும், அதனால எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டான். கேட்டா அந்த ரிஷிகளுக்கெல்லாம் தலைவராக இருந்த வேதவியாச மகரிஷி சொன்னார், உனக்கு ஒரு நல்ல சத்புத்திரன் பிறக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். சத்தியவிரத கஷேத்திரத்துக்கு போ. வேகவதி நதியினுடைய வடக்கு கரையிலே அஸ்திகிரின்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு மேல புண்ணியகோட்டை விமானம் இருக்கு. அதுக்குள்ள தேவப்பெருமாள் எழுந்தருளி இருக்கார். அங்கு போய் தேவப்பெருமாளை ஆராதனம் பண்ணு. ஆராதனம் பண்ணி அந்த பெருமாளுடைய பிரீத்தியை சம்பாதி. முதல்ல பெருமாள் சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். கேட்ட உடனே எனக்கு குழந்தை வேணும்னு கேளு, சீக்கிரமா உன்னுடையதான விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு வேதவியாசர் சொன்னார். அவர் சொன்னதை அப்படி நம்பி குச்சத்வஜன் காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்தான். வந்து அங்க ரொம்ப வருஷ காலம் பிரகஸ்பதி ஆராதனம் பண்ணிட்டு இருந்த தேவப்பெருமாள் ஆராதனம் பண்ணிட்டு இருந்த பிரகஸ்பதியின் இடத்துல அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசமா வாங்கிட்டான். நாராயண அஷ்டாட்சரின்னு சொல்லக்கூடிய திருமந்திரத்தை உபதேசமா வாங்கிட்டு அந்த மந்திரத்தை பல்லாயிரக்கணக்கான முறைகள் ஜபித்துக் கொண்டு தேவப்பெருமாளை ஆராதனை பண்ணிட்டு வந்தான். அதாவது பிரகஸ்பதி கிளம்புற சமயத்துக்கு வந்து அவராண்ட மந்திரோபதேசம் வாங்கிட்டு எப்படி திருவாராதனம் பண்ணோன்ற முறையெல்லாம் அவராண்ட கேட்டு கத்துண்டு பிரகஸ்பதியானவர் தேவலோகத்துக்கு போய் சேர்ந்த உடனே இவன் திருவாராதனம் பண்ணிட்டு வந்தான் பெருமாள். அந்த ஆராதனத்தினாலே பெருமாள் மகிழ்ந்து தேவப்பெருமாள் அனுகிரகம் பண்ணினார். அவனுக்கு ஆச்சரியமான ஒரு நல்ல மகன், ஒரு சத்புத்திரன் பிறந்தான். அவனுக்கு விஸ்வஜித், எல்லா உலகங்களையும் ஜெயிக்கக்கூடியவன் அப்படின்னு பெயர் வச்சு நல்ல முறையில வளர்த்துட்டு வந்தான் இந்த குச்சத்வஜன். அவனுக்கு தகுந்த வயசு வந்த உடனே அவனிடத்துல ராஜ்ய பாரத்தை ஒப்படைச்சிட்டு, இனிமேல் நீதான் ராஜாவா இருந்து நம்முடைய அயோத்தியாபுரிய ஆளணும், நான் தேவப்பெருமாளை பழையபடி ஆராதனம் பண்ணிட்டு மோட்சத்துக்கு போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லி பிள்ளையாண்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு இவன் போய் தேவப்பெருமாள் ஆராதனை பண்ணிட்டு இருந்து கடைசி காலத்துல பெருமாளை சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கும் போய் சேர்ந்துட்டான். தேவப்பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே பிறந்த விஸ்வஜித்திற்கான அந்த ராஜா குச்சத்வஜனுடைய பையன், அவன் என்ன பண்ணினா, இந்த எம்பெருமான நம்ம அப்பா திருவாராதனம் பண்ணி அவனுடைய அனுகிரகத்துல தானே நாம பிறந்தோம், அதனால அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய அஸ்திகிரி மலையை சுத்தி இருக்கக்கூடிய காடுகளை எல்லாம் நாம வந்து வசந்த நகரமா மாத்தணும். எப்படி பிரம்மாவானவர் விஸ்வகர்மாவை கூட்டு காஞ்சின்னு சொல்லக்கூடிய நகரத்தை நிர்மாணித்தாரோ அந்த மாதிரி ஆச்சரியமான நகரமா காஞ்சிபுரத்தை மாத்தி, இனிமேல் இன்னொரு முறை இந்த இடம்லாம் அப்படி புல்லு முளைச்சு போய் புதர் மண்டி போய் பெருமாளுக்கு திருவாராதனமே நடக்காம புண்ணியகோட்டி விமானம் கூட வெளியில தெரிய முடியாத அளவுக்கு முள் புதர்கள் எல்லாம் மறைத்து கொண்டு இப்படி க்ஷீணிச்சு போக கூடாது. ஒரு நாளும் என்னைக்கும் மனுஷா இருந்துண்டு பாகவதோத்தமர்கள் இருந்துண்டு பெருமாளுக்கு திருவாராதனம் நடந்துட்டே இருக்கணும். அதனால முதல்ல இந்த காடு, அதாவது தேவையில்லாத முள் செடி விஷச்செடி போன்ற புதர் காடுகளை எல்லாம் அழித்து உத்தமமான மரங்கள் செடி கொடிகள் இதெல்லாம் வைத்து தோட்டங்களை எல்லாம் அமைத்து குளத்தை எல்லாம் தூர்வாரி நல்லபடியா வீதிகளை எல்லாம் சமைத்து நகரத்தை உருவாக்கி நிறைய குடும்பங்களை குடியமர்த்தினான். நிறைய பிராமணாலயம் எல்லாம் கொண்டாந்து குடி வச்சான். கோயிலை புனரமைச்சான். நிறைய மண்டபங்கள் மதில் சுவர் எல்லாம் கட்டினான். கோயில் எல்லாம் ரிப்பேர் பண்ணினான். எல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் உன்னுடைய அனுகிரகத்தினாலே உன்னுடைய சக்தினாலதான்ப்பா நடந்தது, நான் ஒன்னும் பண்ணல அப்படின்னு சாத்விக தியாகமா வரதனிடத்திலே சரணாகதி பண்ணி வரதனுடைய கட்டளை என்னன்னு கேட்டான். பெருமாளே, நான் பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் பண்ணிவிட்டேன், இனிமேல் நான் என்ன பண்ணணும்னு நீ தான் எனக்கு நியமிக்கணும். பெரியாழ்வார் தெரிவிக்கிறாரோ இல்லையோ, நின் சக்கரப்பொறி ஒற்றிக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே. உன்னுடைய அடியவன் அப்படின்றதுக்கு அடையாளமா உன்னுடைய சின்னங்களான சங்கு சக்கரங்களை என்னுடைய தோல்ல பொறிச்சுட்டேன். அதுல இருந்து என்ன தெரிகிறது, நான் உனக்கு அடிமை, உன்னுடைய பக்தன்னு தெரிஞ்சு போயிடுத்து. அதான் பன்னிண்ட மாத்திரத்துல நான் பெரியாள் அப்படின்னு நினைச்சுக்கல.
இப்பதான் உனக்கு அடிமைத்தனம், உனக்கு சேவகம் பண்றதுக்கு யூனிஃபார்ம் ஆட்டமா உன்னுடைய சின்னங்களை தரிச்சுட்டு இருக்கேன். இப்ப யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கேன். நான் என்ன காரியம் பண்ணணும்னு நீ தான் எனக்கு இந்த வேலைக்காரனுக்கு நியமிக்கணும் அப்படின்னு பெருமாள் இடத்துல பிரார்த்திப்பது போல, நின் அருளே புரிந்திருந்தேன், நீ என்ன சொல்லுவியோ அதை பண்ணணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். இனி என் திருக்குறிப்பே, நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு பெரியாழ்வார் பெருமாளை கேட்கிறார். இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, சமாசிரயணம் பண்ணிண்டாலே நமக்கு அப்படி கொம்பு முளைச்சு போயிடுத்து, பரநியாசம் பண்ணிண்டாலே நாம அப்படி பெரிய மகானா போயிட்டோம் அப்படின்னு எல்லாம் நினைச்சுண்டு அகங்காரப்படாமல், சமாசிரயணமோ பரநியாசமோ ஆகாதவாளையெல்லாம் மட்டமா நினைச்சுக்காமல், சமாசிரயணமும் பரநியாசமும் ஆன பிறகு நமக்கு ஒரு புது பொறுப்பு வந்ததாக உணர்ந்து, ஏன்னா சமாசிரயணம் பண்ணிண்டாதான் கைங்கரியம் பண்றதுக்கு அவனுக்கு அருகதை வர்றது, பகவானுடைய ஆராதனம் பண்றதுக்கு அருகதை வர்றது, வேதம் கத்துக்கலாம், பிரபந்தம் கத்துக்கலாம். இப்படி எம்பெருமானுடையதான கைங்கரியம் பண்றதுக்கும், ததியாராதனம் முதலான கைங்கரியம் பண்றதுக்கும், தலிகை பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் தகுதி சமாசிரயணம் பண்ணிண்டாதான் வரது ஒருத்தனுக்கு, ஒரு வைஷ்ணவனுக்கு. அதனால அந்த தகுதி வந்திருக்கிறது. இனிமேல் அந்த காரியத்தை பண்ணணும்ன்ற பயத்தோட சிரத்தையோட பண்ணணும். பெருமாளே, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, உன்னுடைய ஆக்னைக்காக நான் காத்துட்டு இருக்கேன், நீ சொல்றத நான் பண்றேன் அப்படின்னு வேலைக்காரன் ஒரு எஜமான இடத்துல போய், சுவாமி நமஸ்காரம், நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கை கட்டி வாய்ப்புத்தி நிற்பது போல எம்பெருமான இடத்திலே நம்முடையதான பாவம் இருக்க வேணும். எம்பெருமானே, உனக்கு பிடிக்காததெல்லாம் பண்ண மாட்டேன், உனக்கு பிடிச்சதே பண்ணுவேன், நீ தான் என்ன ரட்சிக்கணும், என்ன காப்பாத்துற பொறுப்பை நான் உன்னிட்ட ஒப்படைச்சிட்டேன், அதனால வரக்கூடிய பலனும் உன்னுடையது அப்படின்னு சொல்லி பஞ்சாங்க பூர்வகமாக சரணாகதி பண்ணிட்டு அதன்படி வாழ வேண்டாமா? ஆகையினாலே சமாஷ்டமும் பரநியாசமும் பண்ணிண்டாதான் இன்னும் கூடுதல் பொறுப்பு ஜாஸ்தியாருது, நம்ம தலையில நிறைய பாரம் ஏறுறது. சமாஷ்டம பரநியாசம் ஆயிடுத்து அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம இருக்கிறதுக்கு இல்ல. அந்த சரணாகதி தர்மத்தை உணர்ந்த இந்த விஸ்வஜித் என்ன பண்ணினா, எல்லாம் உன்னுடைய கைங்கரியமா பண்ணிட்டேன், இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நீதான் நியமிக்கணும், நீ என்ன சொன்னாலும் பண்ண சித்தமா காத்துட்டு இருக்கேன்னு பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சான். பெருமாள் சொன்னார், உன்னுடைய தர்மம் ராஜ்யம் பண்ணக்கூடியது, நீ ஒரு சத்திரியன், இக்ஷ்வாகு குலத்துக்கு அரசன், அயோத்தியா ராஜ்ய சக்கரவர்த்தி, அயோத்தியா தேசத்தை ஆள வேண்டிய பாரம் பொறுப்பு உனக்கு உண்டு, அதனால நல்லபடியா மக்களை எல்லாம் ராஜ்யம் பண்ணிட்டு உன்னுடைய கடமையை போய் செய் அப்படின்னு பெருமாள் நியமிச்சார். அப்படி பெருமாளுடைய நியமனத்தின்படி மகாபாகவதனான விஸ்வஜித்து ஆண்டுண்டு வந்த சமயத்திலே வெள்ளக்கேடு, வறட்சிக்கேடு, வியாதி, பசி எதுவுமே இல்ல நாட்டுல, எல்லாம் சுபிக்ஷமா இருக்கா. சமயத்துக்கு மழை பெஞ்சது, நல்லா பயிர்கள் எல்லாம் செழித்து வளர்ந்தது. அதுவும் இல்லாமல் எம்பெருமானுடைய திருவாராதனம் எல்லாம் ஒரு குறவும் இல்லாம நடக்கும்படியா ஏற்பாடு பண்ணினபடியினாலே நல்ல திருவாராதனங்கள்லாம் கண்டருளி கொண்டு தேவப்பெருமாள் ஒரு நாளும் ஆராதனம் இல்லாம தலிகம் செய்யாம உற்சவங்கள் நடக்காம இருந்ததில்லை. விசேஷமா ஸ்ரீவைகுண்டத்தை போல எல்லா வைபவங்களும் பெருமாளுக்கு நடந்துட்டு இருந்தது. இதனால தேவப்பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்படி பல காலம் விஸ்வஜித்து ராஜ்யம் பண்ணிட்டு இருந்து அவனுக்கு வயசாகிற சமயத்துல அவனுக்கு தேவப்பெருமாளுடையதான ஒரு அனுகிரகத்திலே தகுந்த வயசிலே சத்தியசந்தன் அப்படின்னு ஒரு மகன் பிறந்தான். அந்த மகனும் பெருமாளுடைய அனுகிரகத்தினால இவனை மாதிரி நல்ல கை தேர்ந்த ராஜாவா வந்தான். அவனிடத்துல ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவனுக்கு நல்லது கெட்டது சொல்லிட்டு அவன் கூடவே கொஞ்ச நாள் இருந்தான். அப்போ அந்த சத்தியசந்தனுக்கு கல்யாணமாகி முச்சுகுந்தன் அப்படின்னு ஒருத்தன் பிறந்தான், பிள்ளையா பிறந்தான். அவனுக்கு குழந்தை பிறந்தது. சரிப்பா, உன்னை ராஜாவாக்கிட்டேன், உனக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லிட்டேன், உனக்கும் பையன் பிறந்துட்டான், அவனுக்கும் தக்க வயசு வந்துடுத்து, நீயே தாத்தாவாயிட்ட இப்போ, அதனால இதுக்கு மேல நான் குடும்பத்துல இருக்க விரும்பல, காஞ்சிபுரத்துக்கு போய் எங்க அப்பா வாட்டமா தேவப்பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு கடைசியில அவர் திருவடியே போய் சேர்ந்து விடுறேன், நான் மோட்சத்துக்கு போறேன் அப்படின்னு எல்லா பொறுப்பையும் பையனண்ட ஒப்படைச்சிட்டு ராஜ்யபாரத்தை எல்லாம் ஒப்படைச்சிட்டு தேவப்பெருமாள் இடத்துல பழையபடி திருவாராதனம் பண்ணிட்டு இருந்தான். அவனும் திருவாராதனம் எல்லாம் பண்ணி அவன் காலத்துக்கு அப்புறம் மோட்சத்துக்கு போய் சேர்ந்தான். அதுக்கப்புறமா சத்தியசந்தன் ஆள ஆரம்பிச்சான். அவனுக்கு அப்புறம் முச்சுகுந்தன் வந்தான். அதுக்கப்புறம் சந்தபனன், அப்புறம் சகஸ்திராம்சு, அப்புறம் மரீச்சி, அப்புறம் சத்யஜித், அப்புறம் சுஜனன், அப்புறம் தனுர்வக்கரன் அப்படின்னு அவளுடைய பரம்பரை தொடர்ந்து அயோத்தியா தேசத்தை ஆண்டு கொண்டு வந்த இக்ஷ்வாகு குல வம்ச பரம்பரைன்னு புராணம் தெரிவிக்கிறது. இவெல்லாம் பிரதானமா காஞ்சிபுரத்தையும் சேர்த்து ஆண்டுண்டு அயோத்தியாவை ஆள்றவாளுக்கெல்லாம் சக்கரவர்த்திகள்னு பேரு. தசரதருக்கு சக்கரவர்த்தின்னு பேரு. ஏன் சக்கரவர்த்தின்னு பேருன்னா, அயோத்தியான்னு சொல்லக்கூடிய நாட்டினுடைய கீழே லோகத்தையே ஆண்டவா வாழலாம். அயோத்தியான்றது தலைநகரம் தான்.
மொத்த பூமியை ராஜ்யம் பண்ணவா. அப்ப காஞ்சிபுரமா அவளுடைய கண்ட்ரோல்ல வரதோ இல்லையோ. அதனால காஞ்சிபுரத்தை ஆண்டுண்டு தேவப்பெருமாளுக்கு விசேஷமா நிறைய உற்சவங்கள் கைங்கரியங்களை எல்லாம் பண்ணிண்டு இவாளுடைய ஆட்சியில காஞ்சிபுரம் ஸ்ரீவைகுண்டத்தை போல இருந்தது, சொர்க்கத்தை போல இருந்ததுன்னு சொல்லும்படியா நிறைய கைங்கரியங்கள் பண்ணிருக்கா. பரம்பரையா இத்தனை ராஜாக்களும் பண்ணிருக்கா. அதனாலதான் அத்தனை ராஜாக்களுடைய பேரையும் புராணம் சொல்றது. முதல் ராஜாவுடைய பேரை சொல்லி அவனுடைய சந்ததிகள்னு சொல்லல, ஒருத்தன் பேரையும் குறிப்பிடுறதுக்கு காரணம் அத்தனை பேரும் அவனுக்கு சமானமா தேவப்பெருமாளிடத்துல பக்தியோட கைங்கரியம் பண்ணினா அவாவா காலம் முடிஞ்ச உடனே தேவப்பெருமாளை சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போய் சேர்ந்தா அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் இது. இப்படியே இருக்கிற சமயத்துல துவாபர யுகம் முடிவுக்கு வந்தது. அந்த சமயத்திலே பிரகஸ்பதி பெருமாளுடைய நியமனம் வாங்கிட்டு சொர்க்கத்துக்கு போறார். அப்ப பெருமாள் அவருக்கு ஒரு வார்த்தை சொல்றார். எப்படியானா பிரம்மா முதல் யுகமான கிருத்தயுகம் முழுக்க என்ன ஆராதனை பண்ணிட்டு இருந்தாலும் வருஷா வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு வந்து என்ன அகோராத்திரம் ராத்திரியும் பகலும் ஆராதனை பண்ணுன்னு சொன்னேனோ, அந்த மாதிரி துவாபர யுகத்துல பல வருஷங்கள் ஆராதனை பண்ணின பிரகஸ்பதியே நீங்களும் புரோஷ்டபத மாசம்னு சொல்லக்கூடியதான புரட்டாசி மாதத்தில் சிரவண நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு அகோராத்திரம் ராத்திரியும் பகலும் என்ன வந்து ஆராதனை பண்ணுங்கோ அப்படின்ற வரத்தையும் கொடுக்க, ஏதோ ஒரு காலத்துல தேவப்பெருமாளுடைய ஆராதனை பண்ணிட்டு இருந்தோம், இதுக்கு மேல அது இல்ல அப்படின்ற வருத்தம் இல்லாமல் பிரகஸ்பதியானவர் வருஷா வருஷம் வந்து தேவப்பெருமாளுடைய ஆராதனத்தை இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு நாம நினைக்கிறோம். இது மனுஷ்யமானம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கால அளவிலே, தேவமானம்னு சொல்லக்கூடிய தேவர்களினுடைய அளவிலே தினம் வந்து பிரகஸ்பதி பெருமாள் ஆராதனை பண்ணிட்டு இருக்காரு. அது வேலை கணக்கு போல பிரம்மா காத்தால பண்ணார் அப்படின்னா இவர் மத்தியானம் பண்றாரு அப்படின்ற வித்தியாசம் தானே தவிர தினம் வந்து அவளுடைய கணக்குல தேவப்பெருமாள் ஆராதனை பண்ணிட்டு இருக்கா. அப்பேற்பட்டதான பாக்கியத்தை தேவப்பெருமாள் கொடுத்திருக்காரு அவளுக்கு. இதோட துவாபர யுக சங்கத்தை எல்லாம் முடிஞ்சிடுத்து. இதுக்கு மேல கலியுகத்திலே அனந்தன்னு சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் தேவப்பெருமாளை ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். ஆராதனம் பண்ணினார் இல்ல, பண்ணி கொண்டிருக்கிறார். எப்படியானா திருவேங்கடமுடையானை ராத்திரி சயனத்துக்கு அப்புறமா பிரம்மா வந்து ராத்திரி எல்லாம் ஆராதனம் பண்றார் அப்படின்னு சொல்றோமோ புராணத்துல, அந்த மாதிரி இன்னைக்கும் ஆதிசேஷன் அனந்த சரஸ்ல வாசம் பண்ணிட்டு தேவப்பெருமாளை நித்தியம் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. எது வரைக்கும் பண்ணுவார் அப்படின்னா கலியுகம் முடிகிற வரைக்கும் பண்ணிட்டு இருப்பாராம். அதனால இப்படியான தேவப்பெருமாளுடையதான திருவாராதனத்தினாலே எல்லா லோகங்களும் நல்ல சம்ருத்தியை அடைந்தன அப்படின்னு நாரத பகவான் பிருகு மகரிஷிக்கு உபதேசம் பண்ணார். ஹஸ்திசைலஸ்ய மாஹாத்மியம் க்ஷேத்ரஸ்ய நகரஸ்ய ச யயிதம் ஸ்ருணுயான் நித்யம் விஷ்ணு பக்தி சமன்விதஹ. ஹஸ்திகிரியனுடைய மகிமை, சத்தியவரத க்ஷேத்திரத்தினுடைய பெருமை, காஞ்சி நகரத்தினுடைய மகிமை, இதெல்லாம் எவன் ஒருத்தன் தினம் கேட்கிறானோ அவனுக்கு நாளுக்கு நாள் விஷ்ணு பக்தியானது வளர்ந்துட்டே போகும் அப்படின்னு புராணம் பலன் சொல்றது. கீர்த்தயேத்யஸ்ய தௌ விஷ்ணு சாயுஜ்யம் அபியாஸ்யதஹ மாஹாத்மியம் ஹஸ்திசைலஸ்ய யே ஸ்மரந்தி தினே தினே. இந்த ஹஸ்திகிரியனுடைய பெருமை இருக்கிறதே காஞ்சிபுரம் ஸ்தல புராணம், இத தினந்தோறும் எவன் ஒருத்தன் நினைச்சுக்கிறானோ அவனுடைய புகழ் இந்த உலகத்திலே பரவும். அவனுக்கு விஷ்ணு சாயுஜ்யம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுக்கு சமானமான எல்லா ஆனந்தங்களையும் அனுபவிக்க கூடியதான ஸ்ரீவைகுண்ட வாழ்வு கிடைக்கும், அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். விமுக்தா சர்வ பாபேபியோ விஷ்ணு பக்தா பவந்தி தே ஹஸ்திசைலஸ்ய சிகரே வரதோ வேதி மத்யகஹ ததாதி வாஞ்சிதம் சர்வம் அபீஷ்டவரதோ ஹி சஹ புத்ரார்த்தி புத்திரமாப்னோதி தனார்த்தி தனமாப்னுயாத் ராஜ்யகாமஸ்ததா ராஜ்யம் ஞானமக்ஞோத சம்பதம் யத்யத் காமயதே மர்த்யஹ தத்தத்தாப்னோத்ய சம்சயஹ ஸ்தாயம் பிராதர்யகிதமகிலம் புண்ணியமாக்கியானமக்ரயம் தியாயன் விஷ்ணும் பிரணத சுக்ருதம் ஹஸ்திசைலஸ்ய மூர்தனி. இந்த காஞ்சிபுரத்தினுடைய மகிமையை எவன் ஒருத்தன் சொல்லுகிறானோ, எவன் ஒருத்தன் படிக்கிறானோ, எவன் ஒருத்தன் கேட்கிறானோ, எவன் ஒருத்தன் காலையும் மாலையும் இந்த ஸ்தல புராணத்திலே ஒரே ஒரு அம்சத்தையாவது நினைத்துக் கொள்ளுகிறானோ அவளுக்கெல்லாம் விஷ்ணு பக்தியானது வளர்ந்து கொண்டே போகும். அவ எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுவா, பரம பவித்திரமான சுத்தாத்மாக்களா புண்ணியாத்மாக்களாக மாறிடுவா. ஹஸ்திகிரி மலை மேல புண்ணியகோட்டி விமானத்தில் இருக்கக்கூடிய தேவப்பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே அவளுக்கு எல்லா விருப்பங்களும் நிறைவேறும். இந்த புராணத்தை சொல்றவா, கேட்கிறவா, படிக்கிறவா, நினைக்கிறவா, இவாள்ல யாரெல்லாம் குழந்தை வேணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படும். யார் பணம் இல்லாம கஷ்டப்படுறாளோ அவளுக்கெல்லாம் செல்வ செழிப்பானது ஏற்படுகிறது.
யார் ராஜ்யம் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு ராஜ்யம் அமையிறது, யார் அஜ்ஞானத்தோடு கூட ஞானம் வேணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு அஞ்ஞானம் தீர்ந்து ஞானம் வர்றது, யார் யார் என்னென்ன ஆசைப்படுறாளோ அதெல்லாம் அவளுக்கு கிடைக்கிறது. இதெல்லாமே தேவப்பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே, இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமையினாலே அப்படின்றதுல ஒரு சந்தேகமும் வேண்டாம். என்னென்ன புண்ணியங்கள் உண்டோ எல்லா புண்ணியங்களும் இதை படிப்பவனுக்கும் சொல்பவனுக்கும் கேட்பவனுக்கும் ஏற்படுகிறது. இதெல்லாம் தேவப்பெருமாளை அவன் பண்ணக்கூடிய தியானத்தினுடைய மகிமையினாலே வரக்கூடியது. ஆகையினாலே அப்பேற்பட்ட வசந்த இந்த தேவப்பெருமாளுடைய பெருமையையும் அந்த ஸ்தலத்தினுடைய புராணத்தையும் ஹே பிருகு மகர்ஷியே உமக்கு சொன்னேன். சொன்னதுனால எனக்கும் இந்த பலன்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு, கேட்டதுனால உமக்கும் ஏற்பட்டிருக்கு. நம்மளுடைய உரையாடலை யார் சொன்னாலும் கேட்டாலும் படிச்சாலும் நினைச்சாலும் அவளுக்கும் இந்த பலன்கள் எல்லாம் ஏற்படுறதுன்னு சொல்லி பலஸ்ருதிய சொல்லி நாரதர் புராணத்தை முடிக்கிற சமயம். அப்படியாக இன்னைக்கும் கூட கூறத்தாழ்வான் சாதிப்பது போல தேவப்பெருமாள் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதன் அப்படின்னு யார் என்ன கேட்கிறாளோ அதை கொடுத்தே தீருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிண்டு அஸ்திகிரி மலை மேல நின்றுண்டு வரம் தரக்கூடிய தெய்வமாக, சுவாமி தேசிகன் சாதித்தது போல கருத வரம் தரும் தெய்வ பெருமாளா, மனசுல நினைச்சாலே வரம் தரக்கூடிய தெய்வமாக, கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறான் அப்படின்னு 17வது அத்தியாயம் வரைக்கும் புராணம் தெரிவிக்கிறது. 18வது அத்தியாயத்திலே காஞ்சிபுரத்தினுடைய மகிமையோ தேவப்பெருமாளுடைய பெருமையோ பேசப்படவில்லை. அதுக்கு மாறாக நாரதரிடத்துல பிருகு மகர்ஷி தனக்கு அஷ்டாங்க யோகத்தை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். நாரதரும் பிருகுவை பார்த்து, இத்தனை தூரம் பொறுமையா பெருமாளினுடைய கதையெல்லாம் ஆசையா கேட்ட உம்ம மாதிரி சத்பாத்திரத்துக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உபதேசம் பண்ணணும். அதனால யமம் நியமம் முதலான 8 ஆசனங்களை உடையதான அஷ்டாங்க யோகத்தை உமக்கு உபதேசம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு யோகத்தையும் தகுந்த முறையோடு கூட தீர்க்கமா பிருகுவுக்கு உபதேசம் பண்ணினார். அந்த அஷ்டாங்க யோக பயிற்சியை மேற்கொண்டு பிருகுவும் நல்ல கதிக்கு போனார் அப்படின்னு புராணம் சொல்றது. இந்த அஷ்டாங்க யோகம்னு சொல்லக்கூடியது நல்ல கதிக்கு போறதுக்கு ஒரு உபாயம். நமக்கெல்லாம் பரம பவித்திரமான உபாயமான உத்தமமான உபாயமான வசந்த தபஸான சரணாகதி பிரபத்தி பரண்யாசம்னு சொல்லக்கூடிய உபாயம் இருக்கிறபடினாலே நமக்கெல்லாம் அஷ்டாங்க யோகம்னு சொல்லக்கூடியது அத்தனை பிரதானம் கிடையாது நம்ம சம்பிரதாயத்திலே. அதே மாதிரி அஷ்டாங்க யோகம் எல்லாம் பண்ணக்கூடிய சக்தியும் நமக்கு இல்ல, சரணாகதியை காட்டிலும் வசந்ததும் கிடையாது அது. ஆகையினால அதெல்லாம் நம்ம பார்க்க போறதில்லை. 18வது அத்தியாயத்தினாலே பிருகுவுக்கு நாரதர் அஷ்டாங்க யோகத்தை உபதேசம் பண்ணினார் அப்படின்ற தகவல் மட்டும் நமக்கு போரும். இதோட தேவப்பெருமாளுடையதான ஸ்தல புராண பாகம் முடியறது. இதுக்கு மேல 27, 28, 29ஆம் பாசுரங்கள் மெய்வரத மான்மியத்துல பார்த்துட்டு தாயாருடைய அவதாரம் முதலான இந்த பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்படாமல் வேறு இடங்களிலே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்தோமானா தேவப்பெருமாளுடையதான திவ்ய வைபவம் முடிகிறது. அதையெல்லாம் அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம். ஸ்ரீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.